ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. ஜனனி தன் அறையை விட்டு வெளியே வந்தாள். ஸ்கர்ட்டிங் 3 பீஸ் சுடிதார் அணிந்திருந்தாள். அடர்த்தியான சிவப்பும் அங்கங்கே கருப்பு தீவுகளுமாக இருந்த அந்த சிஃபான் மெட்டீரியலில் தைக்கப்பட்ட உடை அவளை மேலும் அலங்கரித்தது. துப்பட்டாவை தாவணி போல போட்டு இடுப்பருகில் 2 முனைகளையும் முடிச்சிட்டு நடந்தாள். ஷாம்பு போட்ட கூந்தல் பொங்கி வழிந்தது. பின் தள்ளி வாரி பொருத்தமான நிறத்தில் பிளாஸ்டிக் கிளிப்பினால் அணை கட்டி அருவி போல கூந்தலை வலிய விட்டிருந்தாள். பின் கழுத்திலும் காதுகளின் ஓரங்களிலும் கட்டுப்பட மறுத்த இலைச்சுருள்கள். ஒரு குட்டி மயிலை ஸ்டிக்கர் பொட்டாக நெற்றியில் ஒட்டியிருந்தாள். செர்ரி பழத்தை உடனடியாக நினைவூட்டுகிற லிப்ஸ்டிக் அண்ட் லிப் கிளாஸ் தடவின இதழ்கள். இவை முடிகளுக்கு பிரத்யேக கவனிப்பு இருந்தது. தோளில் ஒரு நாகரிகமான கைப்பை தொங்கியது. விரல் நகங்கள் நீளமாக வளர்க்கப்பட்டு சீராக ஷேப் செய்யப்பட்டு நேச்சுரல் நிற பாலிஸ் பூசப்பட்டு ஸ்மைல்ஸ் என்கிற இத்தாலி தேசத்து சென்ட் ப்ரே செய்து கொண்டிருந்தாள். இத்தனை அலங்காரங்களில் ஜனனி விரும்பி செய்து கொள்வது பாதிதான். மீதி அவள் வேலை பார்க்கிற சூழ்நிலைக்கு தேவைப்படுகிறது. ஜனனி கூடத்தில் உட்கார்ந்து ஹிண்டு பேப்பர் படித்துக் கொண்டிருந்த தன் அப்பா ஹரிஹரனுக்கு குட் மார்னிங் பா என்றாள். குட் மார்னிங், பரப்பிட்டியா என்றார் தன் வாட்சை பார்த்து கொண்டு. டிஃபன் ஆச்சா? காஃபி தான் டியூ. அம்மா சீக்கிரம், எனக்கு நேரமாச்சு என்று குரல் கொடுத்துவிட்டு அப்பாவுக்கு எதிர் சோஃபாவில் அமர்ந்து அவர் படித்துக் கொண்டிருந்த சோஃபாவில் பேப்பரில் உள் பேப்பரை உருவி செய்தித்தாள்களை மேய துவங்கினாள். ஹரிஹரன் தன் தொந்தி எடுப்பாய் தெரிவதை பற்றி கவலைப்படாமல் அரைக்கை சட்டையை பேண்டில் இன் செய்திருந்தாள். பாக்கெட்டில் புடவை கொண்டு சின்ன சின்ன காகிதங்கள், 2 பேனாக்கள். அந்த காகிதங்களை எடுத்து பார்த்தால் பாதிக்கு மேல் கிழிந்து போட வேண்டிய குப்பையாக இருக்கும். எப்பொழுதோ போட்ட பெட்ரோல் பில், ஒரு ஜெராக்ஸ் கடை ரசீது, பஸ் டிக்கெட், ஜூனியர் சொர்க்காரின் மேஜிக் ஷோ பார்த்த பாதி. அறிமுகமான அடுத்த நிமிடம் அவசியமே இல்லாமல் நீட்டப்பட்டு வாங்கி வைக்கப்பட்ட விசிட்டிங் கார்டுகள். ஹரிஹரன் அவற்றை தானும் அலர்சி கிழித்து போடுவதில்லை, தன் மனைவியையும் கிழித்து போட அனுமதிப்பதும் இல்லை. ஏதாச்சும் ஃபோன் நம்பர் பின்பக்கம் எழுதி வச்சிருப்பேன், ஏதாச்சும் கேஸ் நம்பர் குறித்து வச்சிருப்பேன், உனக்கு புரியாது என்று தினம் சலவை சட்டை அணியும் போது பழைய சட்டையிலிருந்து காகித கத்தையை அப்படியே அள்ளி இந்த சட்டையில் வைத்துக் கொள்வார். ஹரிஹரன் வக்கீல் சண்முக சுந்தரத்திடம் 18 வருடங்களாக கிளார்க்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். வக்கீலுக்கு 7 ஜூனியர்கள், 4 கிளார்க்குகள், 2 டைப்பிஸ்டுகள். ஆனால் ஹரிஹரன் இல்லை என்றால் அவருக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது என்று வீட்டில் இருப்பவர் அடிக்கடி சொல்லிக் கொள்வார். ஹரிஹரனுக்கு 5 குழந்தைகள். கிருபாகர் மூத்தவன். பிளானியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து லண்டன் போய் அப்பா நான் இங்கு நலம் என்று மாதம் ஒரு முறை தபால் எழுதி கொண்டிருந்தவன். அப்பா நாங்க இங்கு நலம், போன வாரம் எனக்கு இங்கு திருமணம் நடந்தது என்று சர்வ சாதாரணமாக எழுத ஹரிஹரன் அவன் அனுப்பிய செக்கை திருப்பி அனுப்பி, இனி நீ எங்களுக்கு பணமும் அனுப்ப வேணாம், கடிதமும் எழுத வேண்டாம், எனக்கு 4 பிள்ளைகள் தான் பிறந்ததுன்னு நினைச்சுக்கிறேன் என்று அனல் கக்கும் கடிதம் எழுதினார். அடுத்தவள் ஜனனி. ஸ்கைபோர்ட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஒரு பிரபலமான நிறுவனம். பம்பாய், டெல்லி, கல்கத்தா, பெங்களூர், சென்னை என்று முக்கிய நகரங்களில் முக்கிய அலுவலகங்கள் தவிர ஏகப்பட்ட கிளை அலுவலகங்கள். நட்சத்திர ஹோட்டல் விஸ்வரூபா, அதில் ஸ்கைபோர்ட்டின் ஒரு அலங்கார ஆபீஸ் இருக்கிறது. அந்த ஆபீஸில் பணிபுரிகிறாள் ஜனனி. சின்ன ஆபீஸ், ஆனால் கலையான ஆபீஸ். கஸ்டமர்களை கவர வேண்டிய கட்டாயத்தில் இன்டீரியர் டெக்கரேஷனில் பணம் கொட்டப்பட்டு அமைக்கப்பட்ட ஆபீஸ். ஏசி செய்யப்பட்டது. மவுண்ட் ரோடு மெயின் ஆபீஸுடன் ஹாட்லைன் டெலிபோன் தொடர்புள்ளது. அந்த ஆபீஸில் ஜனனியை தவிர 2 பேர். சரஸ்வதி என்று ஒரு உதவி பெண், வின்சென்ட் என்று ஒரு டெலிவரி பாய். அவ்வளவே ஆபீஸ். ஹோட்டல் விஸ்வரூபாவில் வந்து தங்குகிற பயணிகள் சௌகரியத்திற்காக உள்ள ஆபீஸ் அது. விமான ரயில் டிக்கெட்டுகள் ஏற்பாடுகள் செய்வது, லாட்ஜிங் வசதி ஏற்பாடு செய்வது, டாக்ஸி ஏற்பாடு செய்வது என்று பொறுப்புகள். ஜனனிக்கு 4 ஆபீஸ்கள் மாறி கடைசியாக இந்த வேலை வெகுவாக கப்பிடித்து போய் 3 வருடங்களாக இதில் நிலைத்திருக்கிறாள். வேலை பிடித்து போனதற்கு முக்கியமான காரணம் இங்கே வேலை குறைவு. யாராவது கேள்வி கேட்பார்கள் என்கிற உறுத்தல் கிடையாது. பொதுவாக ஆர்டர்களை ஹோட்டல் ரிசப்ஷன் தரும். அதை அப்படியே போனில் மெயின் ஆபீஸில் சொல்ல வேண்டும். டிக்கெட்டுகள் ரெடி என்று மெஷின் ஆபீஸில் இருந்து போன் வந்ததும் மெயின் ஆபீஸில் இருந்து போன் வந்ததும் வின்சென்ட்டை அனுப்பி கலெக்ட் பண்ணி ஹோட்டல் ரிசப்ஷனில் ஒப்படைத்து விட வேண்டும். கம்ப்யூட்டரில் விரல்களை ஓட்டினால் போதும், ஒரு பில் தயாரித்து விடும், கணக்கு எழுதிவிடும். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் தான் ஆபீஸ். இதில் 2 மணி நேரம் அதிகபட்சமாக வேலை இருக்கும். மற்ற நேரங்களில் ஆங்கில நாவல்கள் படிக்கலாம், டேப்பில் பிடித்த கேசட் போட்டு கேட்கலாம், அரட்டை அடிக்கலாம். ஒரு சுகமான சூழ்நிலையில் சுகமான வேலை. களைப்போ வேர்வையோ உருவாக்காத வேலை. சுலையாக 1500 ரூபாய் சம்பளம். கசக்குமா? ஜனனிக்கு அடுத்து தீபிகா. எத்திராஜில் 2வது வருடம் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிங் படிக்கிறாள்.
மகா 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 சோம்பேறி. வீட்டில் எந்த வேலைகளிலும் பங்கெடுத்துக் கொள்வதில்லை. செஸ் பிளேயர். ஏதாவது ஒரு டோர்னமெண்டில் கலந்து கொண்டே இருப்பாள். நிறைய கப்புகள், மெடல்கள். ஆனால் வீட்டில் யாரும் அவளை பாராட்டுவதே இல்லை. ஹரிஹரன் அவளுக்கு வைத்திருக்கும் பெயர் மண்டுக்குட்டி. கோபம் வந்தால் 3 நாட்களுக்கு யாரோடும் பேச மாட்டாள். ஒரு யுத்தகலம் போலதான் அவளுடைய அறை இருக்கும். தீபிகாவுக்கு கீழே பிரதாப். ஆதர்ஷில் 7வது. இவன் பள்ளிக்கு போவதே கிரிக்கெட் விளையாடத்தான். கிரிக்கெட் சீசனில் டிவி முன்னால் நகம் கடித்துக்கொண்டு படபடப்போடு பார்த்து கொண்டிருப்பான். 1982 இங்கிலாந்துக்கு எதிராக நியூசிலாந்து அணி 2வது டெஸ்ட் மேட்சில் முதல் இன்னிங்ஸில் எவ்வளவு ரன் எடுத்தது என்று கேளுங்கள். உடனே ஸ்கோர் போர்டையே துப்புவான். பிரதாப்பின் தம்பி மது. இவன் மட்டும் பெங்களூரில் தன் சித்தப்பா வீட்டில் தங்கி 5வது படிக்கிறான். சித்தப்பாவுக்கு குழந்தைகள் இல்லை. இவனை ரொம்ப பிடிக்கும். அங்க என் வீட்டில இருந்து படிக்கட்டுமே என்று சித்தப்பா விரும்பினார். மதுவுக்கும் இஷ்டம் இருந்தது. ஹரிஹரன் சம்மதித்து அனுப்பிவிட்டார். அம்மா கொண்டு வந்த காஃபியை வாங்கி கொண்ட ஜனனி, தீபிகா இன்னும் எந்திரிக்கலையா என்றாள். இன்னைக்கு காலேஜ் இல்லையா, நேற்று ராத்திரி 2 மணி வரைக்கும் வீடியோல படம் போட்டு பார்த்துட்டு இருந்தா. 2 தடவை எழுப்பிட்டேன். ப்ளீஸ்மான்னு கெஞ்சிட்டு புரண்டு படுத்துட்டா என்றாள் அம்மா. பிரதாப் பாத்ரூமில் இருந்து கன்னத்தில் ஆங்காங்கே சோப்புடன் எட்டி பார்த்தான். நானும் தான் அவளோட படம் பார்த்தேன். என்ன மட்டும் மூஞ்சில தண்ணி பாக்கெட்ட கவுக்காத குறையா எழுப்பி விட்ட. இந்த வீட்டுல ஆணுக்கு ஒரு நீதி, பொண்ணுக்கு ஒரு நீதி, அநியாயம் என்றான் கிண்டலாக. உதவிலோ ராஸ்கல், நீ முதல்ல குளிச்சுட்டு வா என்று ஹரிஹரன் கத்தியதும் சட்டென்று அவன் கழுத்தை உள்ளே இழுத்து கொண்டு கதவை மூடிக்கொண்டான். ஜனனி சூடாக இருந்த காஃபியை ஊதி ஊதி குடித்தபடி தீபிகாவின் அறைக்குள் வந்தாள். ஒற்றை படுக்கையில் நைட்டி அணிந்த தீபிகா ஒரு தலையணையை அணைத்தபடி குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ஜனனி காஃபி கப்பை வைத்துவிட்டு அலாரம் டைம் பீஸ் எடுத்தாள். அதை முள் திருகி அடிக்க செய்து தீபிகாவின் காதருகே பிடித்தாள். அலறிக்கொண்டு எழுந்தாள் தீபிகா. ஐயோ, முதல்ல அந்த சனியனை நிறுத்தி தொலை. காது ஜவ்வு வெளியில வந்துடும் போல இருக்கு. அலாரத்தை நிறுத்திவிட்டு மணி 9டி, இன்னும் என்ன தூக்க வேண்டி கிடக்கு, எந்திரி என்றாள் ஜனனி. எனக்கு காலேஜ் இல்லடி. இல்லைனா மத்தியானம் வரைக்கும் தூங்கணுமா? எல்லாம் அம்மா கொடுக்குற செல்லம். எந்திரிடினா. சே, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரிக்கு வைத்தறிச்சல். இவளுக்கு கிளம்பி ஆஃபீஸ் போகணும். நான் ஹாயா தூங்கி கிடக்கிறத பார்த்தா பொறாம. இன்னைக்கு பஸ்ல உன்னை காளி பசங்க கண்ட இடத்துல கில்ல என்று சாபம் கொடுத்தபடி எழுந்து கொண்டு கொட்டாவி விட்டாள் தீபிகா. அப்படி எதுவும் நடந்தா வந்து உன்னை 3 டைம்ஸ் கில்ற என்று புன்னகைத்து விட்டு நடந்தாள் ஜனனி. டைம் இருக்கா ஜனனி? நான் வேணும்னா உன்னை டிராப் பண்ணிட்டு போகட்டுமா என்றார் ஹரிஹரன். ஜனனி தன் வாட்சில் நேரம் பார்த்துவிட்டு, இல்லப்பா டைம் இருக்கு, நான் பஸ்ஸே பிடிச்சு போய்க்கிறேன் என்று செருப்பணிந்து புறப்பட்டாள் ஜனனி. பகுதி 2. புவன் தன் அலுவலக தனி அறையில் சுழல் நாற்காலியில் இருந்தான். கையில் புகையும் சிகரெட். கம்ப்யூட்டரின் பார்வை திரைமேல் இருந்தது. அது பச்சை வார்த்தைகளில் ஒரு ஸ்டேட்மெண்டை ஓட்டி காட்டிக் கொண்டிருந்தது. அவன் அருகில் மேனேஜர் நின்றிருந்தார். ஸ்கிரீனில் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிவடைந்ததும் அதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தான். நாட் பேட் என்றான். ஆனா இன்னும் பெரிய ரிசல்ட் எதிர்பார்த்தேன் நாயர். புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி 6 months தானே ஆச்சு சார். வி ஆர் நாட் செல்லிங் கம்ப்யூட்டர்ஸ், கன்சியூமர் ப்ராக்டிசஸ். ஒரே மாசத்துல ரிசல்ட் தெரியணும். நம்ம புது பிராண்ட் பிஸ்கட்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளவு கேச்சிங்கா இல்லையோன்னு நான் ஃபீல் பண்றேன். மேனேஜர் நாயர் மௌனமாக நின்றார். குறிப்பா டிவி அட்வர்டைஸ்மெண்ட் மண்ணு மாதிரி இருக்கு. நம்ம ஏஜென்சி யாரு? கல்யாண் ஆர்ட்ஸ். அவனை தூக்கி குப்பையில போடுங்க. இப்பெல்லாம் எவ்வளோ லவ்லியா விஷுவல் ஆட்ஸ் வருது. நீங்களும் பாக்குறீங்க தானே? விளம்பரத்துல வர்ற பாட்டுகளை குழந்தைங்க ரைம்ஸ் மாதிரி மனப்பாடமா சொல்றாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹம் பண்றாங்க. பளிர்னு வர வேண்டாம். நம்ம விளம்பரத்துல ஏதாவது பெப் இருக்கா? ஒரு கிழவன் ஜுரத்துல முடியாத லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு படுத்து கிடக்கானா. கிளவி கஞ்சி தர்றா வேணாங்கிறான், பால் தர்றா வேணாங்கிறான். நம்ம நியூ கிராக்கி பிஸ்கட் பாக்கெட்டை நீட்டினதும் கிழவன் துள்ளி குதிச்சு எந்திரிச்சு ஆர்வமா சாப்பிட்றானா. என்ன தீம் இது நாயர்? இந்த பிஸ்கட்ஸ் சீக்காளிங்க சாப்பிட்ற பிஸ்கட்டுன்னு ஒரு அர்த்தம் வரல. உங்களை எல்லாம் நம்பி நான் பார்க்காம அப்ரூவ் பண்ணி தொலைச்சது தப்பு என்றான் புவன் கோபமாக. வேற அட்வர்டைஸ்மெண்ட் புதுசா பண்ண சொல்லிடலாமா சார்? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கல்யாண் வேணாம். அவனை தலைமொழிகிடுங்க. ராயல் மீடியாவை பிடிங்க. அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. சரி சார். இப்போ கொடுத்துட்டு இருக்கிற கேசட்டை ஸ்டாஃப் பண்ணுங்க. நாயர் தலையசைத்து விட்டு வெளியே சென்றார். புவன் ஒரு ஃபைல் எடுத்து புரட்ட துவங்கினான். புவனேஸ்வரன் என்கிற புவனை பற்றி கொஞ்சம். செந்தூர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஒரு பெரிய நிறுவனம். பல வகையான பிஸ்கட்டுகள் தயாரிக்கிற நிறுவனம். 35 வருட வரலாறு கொண்ட நிறுவனம். சின்ன லெவலில் புவனின் அப்பா ராஜேஸ்வரனால் துவங்கப்பட்டு 1, 2, 4, 8, 16, 32 என்கிற ரீதியில் வளர்ந்து நிற்கும் நிறுவனம். அம்பத்தூரில் சொந்த கட்டிடத்தில் ஃபேக்டரி. எல்லாம் வெளிநாட்டு ஆட்டோமேட்டிக் இயந்திரங்கள்.
மவுண்ட் ரோட்டில் 3 மாடிகளுடன் நிர்வாக அலுவலகம். இந்தியா முழுவதும் செந்தூர் பிஸ்கட்டுகள் சப்ளை ஆகின்றன. மலேசியா, சிங்கப்பூருக்கு கூட ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மொத்தம் 16 வகையான பிஸ்கட்டுகள், மில்க் வேஃபர், லாஸ்ட் கிரீம் என்று எல்லா வகைகளும். கம்பெனியை பெரிதாக வளர்த்து தன் பையன் கையில் கொடுத்துவிட்டு ராஜேஸ்வரன் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஹாயாக செட்டில் ஆகிவிட்டார். வருடத்திற்கு ஒரு முறை இந்தியா வருவார். மற்றபடி பேச்சுவார்த்தை எல்லாம் டெலிஃபோன், டெலக்ஸ் மூலம்தான். ஒரே பையன் புவன். ஊரெல்லாம் சொத்து, திகட்ட திகட்ட பணம், அஜீரணமாக வசதிகள், கார்கள், வேலைக்காரர்கள். புவன் தன் அலுவலகத்திற்கு வந்து உட்கார வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. நிர்வாக இயந்திரம் அது பாட்டிற்கு உருண்டு இவன் தலையில் கரன்சி மலையாக கொட்டிக்கொண்டே இருக்கும். புவன் தன் நாற்காலிக்கு தினம் வருவதில்லை. ஆனால் என்றைக்கு வந்தாலும் எல்லோரும் நடுங்குவார்கள். திடீர் திடீரென்று அவன் எடுக்கிற முடிவுகள் அலுவலகத்தையே ஆட்டி வைக்கும். தேசிய கீதம் இசைக்கப்படுவதைப் போல அலுவலகம் படு அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதென்றால் பாஸ் வந்திருக்கிறார் என்று அர்த்தம். ஒலித்த டெலிபோனை ரிசீவரை எடுக்காமல் ஸ்பீக்கர் பட்டனை அழைத்துவிட்டு புவன் ஹியர் என்றான். திலக் பேசுறேன் புவன். ஹாய் திலக், எப்போ வந்த? நேத்து. சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சு? போடா, நீ வராம போயிட்டியே. நார் அடிச்சுட்டு வந்துட்டியா? அதுக்கு முன்னாடி சென்ட் போட்டுக்கிட்டேன்பா. பத்திரமா இருக்கா இல்ல தேஞ்சிருச்சா? ஆண்டவன் ரொம்ப மோசம். என்ன 2 கண்ணு 2 காது கொடுத்ததுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. சி, வாய் மூடு. நீ என்னோட வந்திருக்கணும். மினி ஸ்விம்மிங் பூல்ல 3 மலாய் குட்டிகளோட நியூடா ஸ்விம் பண்ணியிருக்கணும். அப்பதான் உனக்கு புரியும். பாவி, 3 பேரா? நான் 4 பேர் தான் கேட்டேன். வர்ற வழியில ஒருத்திக்கு உடம்பு ரிப்பேர் ஆயிடுச்சான். ஒரு சொத்தையே கரைச்சிட்டு வந்திருப்ப போல இருக்கே. நீ என்னதான் சொல்லு, நம்ம நேட்டிவிட்டி வரலப்பா. புரியலையே. தோலை தொட்டதோ லொடக்குன்னு கவுன் கலட்டுறாங்க. திரிலே இல்லை. சூரிய உதயம் மாதிரி ஸ்லோவா ஆரம்பிச்சாதானே பரவாயில்ல. கொஞ்சம் நெளியணும், கொஞ்சம் சினுங்கணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. கட்டிங்கா ஷேவிங்கான்னு சலூன்ல மெக்கானிக்கலா கேள்வி கேட்குற மாதிரி நீங்களா நானான்னு கேட்டா ஒரு ஜோர் இருக்குமா? எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்து சலிச்சுக்கிறியா ராஸ்கல்? பொறாமப்படாதடா கண்ணா. உனக்காகவே 5 கேசட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரிபிளுக்கு மேல ஒரு எக்ஸ் இருந்தா அதுவும் கொடுக்கலாம். இதுல இதுல ஸ்வீட் கிரைண்டர்னு ஒரு படம், பேரை பாரு. அதுல வாங்க போற நீ. ஃபோன்லேயே ஷோ காட்டுறியா? சாரி, நான் மெயினா ஃபோன் பண்ணது இதுக்கெல்லாம் இல்லை. ரங்கசாமி ஃபோன் பண்ணா நேத்து. யாரு? காரா பூந்திரி நீ கூப்பிடுவியே. ஓ, பம்பாயில இருந்து கூப்பிட்டான். பம்பாயில இருக்கிறவன் மெட்ராஸ்க்கு வரவே மாட்டானா? மை குட்னஸ், வந்திருக்கானா? எஸ். தனியாவா? அவன் என்னைக்காவது தனியா வந்திருக்கானா? ராஸ்கல், எனக்கு ஃபோன் பண்ணாம உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். நீ கஞ்ச பிசினாரின்னு அவனுக்கு தெரியும். 25,000 வாயை பிளப்ப. டூ மச் திலக். யாரா? ஏக் ஜூட் படம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ். அதுல ஜூஹி சாவ்லாவோட தங்கச்சியா வந்தாளே. காலேஜ்ல கிளாஸ் ரூம்ல வச்சு ப்ரொஃபஸர் கற்பழிச்சாரே. சூப்பர் மால்னு நாம கூட பேசிக்கிட்டோம். மரியா டிசோசான்னு பேரு. அதெல்லாம் சரி, அதுக்காக 4,00,000? 2 படம் ஹீரோயினா பண்ணிக்கிட்டு இருக்குதான். அதெல்லாம் விட்டாச்சுன்னு சொல்லிடுச்சான். நம்ம ரங்கசாமி தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா. 2 நாள் தான் தங்குறான். என்ன சொல்லட்டும் அவனுக்கு? ஃபேக்ரோடு கெஸ்ட் ஹவுஸ்ல இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் இருப்பேன்னு சொல்லு. அதானே பார்த்தேன். என்ஜாய். நான் நாளைக்கு வச்சுக்கிறேன். இப்பதானே சிங்கப்பூர்ல கலக்கிட்டு வந்திருக்க, அதுக்குலாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுடா. நம்ம சூரியன் ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆகும்? காத்து ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆகும்? நம்ம இதயம் ரெஸ்ட் கொடுக்க முடியுமா இதயத்துக்கு? அந்த மாதிரி தான் மச்சான் இதுவும். எதிர்கால பொண்டாட்டிக்கு கொஞ்சமாவது கற்ப மிச்சம் வைங்கடா. சாத்தா வேதம் ஊதுதா? வைடா ராஸ்கல் என்று போனை வைத்தான் புவன். எழுந்தான். நாற்காலி முதுகில் கலட்டி மாட்டி இருந்த கோட்டை அணிந்து கொண்டான். சைடில் இருந்த கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டான். மேஜை டிராயரை இழுத்து சென்ட் பாட்டில் எடுத்து ஸ்ப்ரே செய்து கொண்டான். மவுத் ஃப்ரெஷனர் எடுத்து வாய்க்குள் பீச்சு கொண்டான். இன்டர்கா முழிக்க எடுத்தான். ராயல் மீடியாவில் பேசிட்டேன் சார். இன்னும் 1 மணி நேரத்தில் உங்களை பார்க்க வரலாமான்னு கேட்குறாங்க. வர சொல்லட்டுமா சார் என்றார் மேனேஜர். நோ என்றான். நாளைக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க, நான் வெளியில போறேன். கேஷியர் கிட்ட சொல்லி ஒரு 30,000 கேஷா உடனே எனக்கு அனுப்பி வைக்க சொல்லுங்க. 500 நோட்ஸ். ஓகே வைத்தான். ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க துவங்கினான். தன் அறைக்குள்ளேயே மெதுவாக உலாத்த துவங்கினான். கண்ணாடி தடுப்பை மறைத்த ஸ்கிரீனை விளக்கி அந்த பக்கம் ஓசை இல்லாமல் இயங்கும் தன் ஆபீஸ் ஃப்ளோரையே சற்று நேரம் கவனித்தான். டைப் அடித்துக் கொண்டிருந்த அந்த சிவப்பு சேலை பெண்ணை பார்த்ததும் உதட்டு சிகரெட் நழுவெறிந்தது. ச்சே, என்ன ஒரு உடம்பு! யார் இவ? புதுசா? தன் நாற்காலிக்கு வந்து அமர்த்து மணி எடுத்து பியூனை அழைத்தான். உள்ளே வந்து பவ்யமாக நின்றவடிடம், யார் அது சிவப்பு சேலை கட்டின டைப்பிஸ்ட்? புது அப்பாயின்மெண்டா என்றான் புவன். இல்ல சார், ஃபாரிஸ்ட் கார்னர்ஸ்லேஸ் டிவிஷன்ல வேலை பார்த்தாங்க. இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி 1 வாரம் ஆகுது. என்ன பேரு? வேணி. வர சொன்னேன்னு சொல்லு போ.
சில நிமிடங்களில் வேணி சற்றே பதட்டத்தோடு உள்ளே வந்தாள். மேஜைக்கு எதிரில் நின்று குட் மார்னிங் சார் என்றாள். குட் மார்னிங் என்றான். அவளை நிதானமாக பார்த்தான். லோகட் ஜாக்கெட், விடுதலை போராட்டம். குலைந்த வயிறு, ஸ்கேட்டிங். லோகிப் சேலை, சின்ன கவுண்டர் பம்பரம். இங்க எப்போ ஜாயின் பண்ணீங்க மிஸ் வேணி? ஒரு வாரம் ஆச்சு. எதுக்கு அங்கிருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டீங்க? இந்த ஆஃபீஸ்ல இருந்து வீடு பக்கம், அது மட்டும்தான் காரணமா? இங்க 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் ஒரு வக்கீல் ஆஃபீஸ் போய் 2 மணி நேரம் பார்ட் டைமா டைப் அடிச்சு கொடுத்துட்டு 7:30க்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். அந்த ஆஃபீஸ்ல இருந்து பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே 7 ஆயிடும். ஓகே, வக்கீல் எவ்வளவு தர்றாரு? 200 ரூபாய் தர்றதா சொல்லியிருக்காரு. ஒரு வாரமா தான் அடிச்சிட்டு இருக்கேன். அப்பா என்ன செய்றாரு? அப்பா இல்ல சார். வீட்ல அம்மா, 2 தங்கச்சிங்க. நான் தான் மூத்த பொண்ணு. என் சம்பளம் ஒண்ணுதான் வருமானம். நான் இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்த்த நேரம் போக தான் பார்ட் டைம் ஜாப் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா சார்? இல்ல இல்ல, உங்களை நம்பலாமா? எதுக்கு சார்? இந்த ஆஃபீஸ்ல இருந்து சில ரகசியங்களை அப்பப்ப திருடிட்டு போறதுண்டு. கவர்மெண்ட்டுக்கும் ஆடிட்டருக்கும் சில ரகசியமான டாக்குமெண்ட்ஸை டைப் பண்ண வேண்டிய சமயத்துல உங்களை பயன்படுத்திக்கலாமா? நேர்மையா இருப்பீங்களான்னு கேட்டேன். நிச்சயம் நேர்மையா நடந்துப்பேன் சார். மிஸ் வேணி மிஸ் தானே? ஆமா சார். யூ லுக் ஸ்மார்ட் என்றான் திடீரென்று. அவள் ஒரு வினாடி தடுமாறி போய் என்ன சொல்வதென்று புரியாமல் தேங்க்ஸ் என்றாள் தயங்கி. எக்ஸசைஸ் பண்றதுண்டா? இல்ல சார் என்று சங்கடமாக நெளிந்தாள். யூ மே கோ என்றான். அவள் நடந்து சென்ற போது பின் அசைவுகளை ரசனையோடு பார்த்தான். தன் உதடுகளை ஒரு தரம் ஈரப்படுத்தி கொண்டான். வேணி, நீ எங்க போயிட்ட? இப்போ அர்ஜென்ட், அர்ஜென்ட். மரியா டிசோசா. புவன் அவசரமாக எழுந்து கொண்டான். பகுதி 3. வர்ற 17ஆம் தேதி பாரிஸ்க்கு 3 டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம்டா இருக்கு. அதை 13ஆம் தேதிக்கு ப்ரீஃபோன் பண்ணி தர முடியுமா கேட்குறாங்க. பொசிஷன் விசாரிச்சுட்டேன். 2 டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம்டு அவைலபிள். ஒரு டிக்கெட்டுக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 1 ஹவரில் பதில் சொல்லிட்டா பெட்டர் என்று ஃபோன் பேசி வைத்துவிட்ட ஜனனி கவிழ்த்து வைத்திருந்த ஆங்கில நாவலை கையில் எடுத்த போது ஹாய் என்று வந்தாள் சில்பா. ஜீன்ஸ் கட்டும் கருப்பு டாப்ஸும் அணிந்திருந்தாள். காதுகளிலும் கைகளிலும் மெட்டல் ஆபரணங்கள். ஷில்பா அதே ஹோட்டலின் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸில் தங்கியிருக்கிறாள். ஹோட்டலின் காப்ரே ஹாலில் தினசரி 2 ஷோக்கள் ஆடுபவள். 2 வருட ஒப்பந்தத்தில் இதே குரூப்பின் இதர ஹோட்டல்களிலும் மாறி மாறி ஆடுபவள். ஜனனியோடு நட்பாக பழகுவாள். ஹாய் என்றாள் ஜனனி. என்ன ரொம்ப ஜாலி மூடல தெரிகிற? நேத்து டிப்ஸ் அதிகமா என்று கண்ணடித்தாள். நோ, உன்கிட்ட ஒரு விஷயத்த கன்சல்ட் பண்ணணும். கம்மிங் அவுட். 10 நிமிஷத்துல திரும்பிடலாம்னா வர்றேன். எழுந்து கொண்ட ஜனனி, சரஸ் கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ என்று சில்பாவோடு நடந்தாள். இருவரும் ஹோட்டலின் ரெஸ்டாரண்ட் பகுதிக்கு வந்தார்கள். ஒரு மூளை மேஜையில் அமர்ந்தார்கள். சில்பா 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்தாள். என்ன சொல்லு. என் குழப்பத்துக்கு உடனே அட்வைஸ் வேணும் ஜனனி. முதல்ல குழப்பத்தை சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன்னு சொன்னா நீ சிரிப்பியா ஜனனி? ஆச்சரியப்படுவேன். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அவன் வற்புறுத்துறான் ஜனனி. யாரு? மித்ரான்னு ஒரு சேட்டு பையன். காதலாக்கும். புலம்புறான் ஜனனி. எனக்கு காதலும் இல்லை, ஒரு இலவும் இல்லை. உடம்புல எங்க தொட்டாலும் நெளிய மாட்டேன். சிலிர்ப்பு கிடையாது. மின்சார பாய்ச்சல் இல்லை. அதெல்லாம் செத்து போய் 7 வருஷம் ஆச்சு. ஆனா எனக்கு இந்த டான்ஸும் இருட்டு வாழ்க்கையும் சலிச்சு போச்சு ஜனனி. ஐ எம் டயர்ட். என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். அப்புறம் என்ன தயக்கம்? உன்னை பத்தி தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அவன். ஆமா, டான்ஸ் பார்க்க வந்தவனுக்கு என்ன பிடிச்சு போச்சு. தொடர்ந்து 1 மாசம் ஒரு ஷோ விடாம வந்தான். என்னை தனியா புக் பண்ணி பல தடவை அனுபவிச்சான். திடீர்னு காதல் கல்யாணம்னு உளர ஆரம்பிச்சிட்டான். பணக்கார பையன். என்னை விட 3 வயசு சின்னவன். என்னோட கடந்த காலத்தை பத்தி அக்கறை இல்லைன்னு சொல்றான். இனிமே ஆடாத, யார் கூடவும் போகாத, நான் உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன்னு சொல்றான். இது போதையில பேசின பேச்சா? இல்ல, தெளிவா இருக்கிறப்பவும் உறுதியா சொல்றான். அவங்க வீட்ல அதை பத்தி கவலை இல்லைன்றான். தனியா வர்றானா. இவன் பேர்லயே பல லட்சங்களுக்கு சொத்து இருக்கான். மோகன் தீர்ந்ததும் கலட்டி விட்டுட்டானா? மோகம் தீர்ந்தாச்சு ஜனனி. நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. உன்கிட்ட சில விஷயங்களை பேச முடியாது. என்ன அவன் பல தடவை பல விதமா தொட்டாச்சு ஜனனி. அவன் என்னை காதலிக்கிறேன்னு சொல்றப்ப எல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னால நம்பவே முடியல. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்க தோணுது. உன் நினைப்பு என்ன ஷில்பா? குழம்பி போயிருக்க. ஒருத்தனுக்கு சின்சியரான மனைவியா வாழ்ந்துட்டு குழந்தை பெத்துக்கிட்டு ஒரு குடும்ப பெண்ணா வாழணும்னு ஒரு ஏக்கம் இருக்கு ஜனனி. எனக்கு தகுதி இல்லை தெரியும். இது புது வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு சந்தோஷமா இருக்கும்னு புரியல. கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்றான். உன்னோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க மாட்டாங்களான்னு கேட்டேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றான். ஜனனி அவளுக்கு எந்த விதமாக ஆலோசனை சொல்வதென்று புரியாமல் யோசித்தபடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாள். ஜனனி, இந்த வாழ்க்கையை இன்னும் எத்தனை வருஷம்தான் தொடருது? இது நரகம். நிறைய பணம் கிடைச்சா போதுமா? உடம்புல தான் கூச்சமே போயிடுச்சு. மனசுல ஒவ்வொரு தடவையும் கூசுது ஜனனி.
ஒவ்வொரு சமயம் அந்த அயோக்கிய ராஸ்களை தேடி பிடிச்சு கொலை செய்யலாமான்னு வெறி வரும். யார? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என் பொறுக்கி காதலன. காதல் சில பேரை மகாராணியாக்குது, சில பேரை இரவு ராணியாக்குது. என் மனசையும் கெடுத்து, உடம்பையும் கெடுத்து, என் வாழ்க்கையையும் கெடுத்து அவனோட ஊரை விட்டு புறப்பட்டேன். பேனால இருந்து இங்கு உதற மாதிரி என்னை உதறிட்டு போயிட்டான். சாகவும் துணிச்சல் இல்ல, ஊருக்கும் போக முடியாது. ஒரு அழகான இளமையான பொண்ணு மூட்டை தூக்கியா பொழைக்க முடியும்? கெட்டெழிஞ்சு போயிட்டேன். அதெல்லாம் வேணாம் ஷில்பா. நான் என் கருத்தை சொன்னா உனக்கு குத்துற மாதிரி இருக்கும். தாராளமா சொல்லு, எனக்கு வலிக்காது. நீச்சல் தெரியாதவன் கடல்ல குதிச்சு மூச்சு முட்டுனா கடல் மோசம்னு சொல்ல முடியுமா? எது காதல், யார் உண்மையான காதல்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. நிஜமான காதல் தோற்கறதில்ல. என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நானே சாட்சி கையெழுத்து போட்டு கல்யாணத்துக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கேன். அவங்க குழந்தைங்க பெத்துக்கிட்டு சௌக்கியமா தான் இருக்காங்க. ஏய், நீ யாரையாச்சும் லவ் பண்றியா? இது வரைக்கும் இல்ல. ஆனா என் கல்யாணம் காதல் கல்யாணமா அமைஞ்சா நல்லா இருக்குமோன்னு ஒரு கற்பனை உண்டு. ஏன் அப்படி? அரேஞ்ச்டு மேரேஜ்ல ரிஸ்க் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆள் நல்லவனா கெட்டவனான்னு புரிஞ்சுக்க முடியும். பல சமயம் ஏமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லவ் மேரேஜ்ல யாரு எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மனசுக்கு பிடிச்சிருந்தாதான் இவரோட வாழ்நாள் முழுக்க வாழலாம்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ஜனனி, நீ மறைக்கிற. யாரையும் லவ் பண்ற நீ, நிஜமா இல்லையா? உன்கிட்ட எதுக்காக மறைக்க போறேன்? மெனக்கட்டி ஏற்படுத்திக்கிற உறவில்லை இது. தானா நடக்கணும். ஒரு மொட்டு மலராகிற மாதிரி இயல்பா மெதுவா வளரணும். இன்ஃபேக்ட் எனக்கு காதல் மேலேயே ஒரு காதல் இருக்கு. பார்ட்னர் தான் சிக்கல என்று புன்னகைத்தாள் ஜனனி. கடைசியில் நம்ம விஷயத்துக்கு யோசனை சொல்லலையே நீ. நீ எப்படி இந்த மாதிரி ஆனேன்னு உன் கதையை சொல்லியிருக்கிய அவன்கிட்ட? உனக்கு தெரியாது ஜனனி. அந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்காம யாரும் பட்டன்ல கை வைக்கிறதே இல்லை. சில பேரு துலாபாரம் படம் பார்த்த மாதிரி வாய் விட்டு அழுவானுங்க. இறக்கம் வேற, காதல் வேற. எனக்கு அந்த மித்ராவை அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? பேசி பார்க்குறேன். அவனோட உண்மையான ஐடியா சரியா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் முடிவு பண்றேன். சரி என்றாள் ஷெல்ஃபா. பகுதி 4. மாலை 5 மணி நெருங்கிக் கொண்டிருக்க வேணி தன் மேஜையில் வேலைகள் முடித்து விட்டதால் டைப்ரைட்டரை மூடினாள். பழைய கார்பன் காகிதங்களை கிழித்து போட்டாள். கைப்பையில் இருந்து சிறிய கண்ணாடி எடுத்து முகம் பார்த்து கொண்டு கைக்குட்டையால் ஒற்றி கொண்டாள். மேஜை மேல் கலட்டி வைத்திருந்த தன் வாட்சை எடுத்து கட்டி கொண்டாள். வேணிமா, உங்களுக்கு ஃபோன். நடந்து மற்றொரு மேஜையில் ரிசீவர் எடுத்தாள். ஹலோ என்றாள். புவன் பேசுகிறேன் மிஸ் வேணி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் டைப் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஓவர் டைம் பண்ண முடியுமா? பண்ணுறேன் சார். குட். பேக் ரோடில் எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பங்களா இருக்குது, தெரியுமா? தெரியும் சார். அங்கேருந்து தான் பேசுகிறேன். இங்கே போர்ட்டபிள் டைப்ரைட்டர் இருக்குது. நீங்கள் மட்டும் புறப்பட்டு வந்தால் போதும். கம்பெனி காரில் புறப்பட்டு வாங்க, வெயிட் பண்ணுறேன். சரி சார் என்றால் தயக்கம் இல்லாமல். சொன்னபடி கம்பெனி காரில் புறப்பட்டாள். பேக் ரோட் பங்களா வாசலில் அவளை இறக்கி விட்டுவிட்டு கார் திரும்பி சென்றது. அவள் உள்ளே நடந்தாள். அவள் உள்ளே யாரும் இல்லாததை பார்த்து தயங்க, நான் இங்க இருக்கேன், மேலே வாங்க என்றான் அவன். மாடியில் படிகளின் உச்சியில் தோன்றி படிகள் ஏறி மாடிக்கு வந்தால் அந்த விசாலமான அறையில் குளிர் இருந்தது, வாசனை இருந்தது. அவனிடமிருந்து லேசாக மது வாசனையும் சிகரெட் வாசனையும் கூடவே கலந்து வந்தது. உட்காருங்க வேணி. சம்திங் கூலா ஆர் சம்திங் ஹாட்? தயக்கமாக சோஃபாவில் அவன் எதிரில் அமர்ந்த வேணி அங்கே டைப்ரைட்டர் எதையும் காணோமே என்று தேடினாள். பரவாயில்ல சார் என்றாள். நோ, இங்க முதல் தடவை வந்திருக்கீங்க. யூ மஸ்ட் ஹேவ். அவனே எழுந்து சென்று ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்து ஒரு கிளாஸில் குளிர்பானம் ஊற்றி கொண்டு வந்து நீட்டினான். அவள் மறுக்க முடியாமல் பெற்றுக்கொண்டாள். மே ஐ ஸ்மோக் ப்ளீஸ்? தலையசைத்தாள். பற்ற வைத்து கொண்டான். குடிக்கிறதுக்கு கொடுத்தேனா? பார்த்து கிடக்கிறதுக்கு கொடுத்தேனா? மடக் மடக் என்று பருகினாள் வேணி. வேணி, உங்க தங்கச்சியை நாகர்கோயிலிருந்து வந்து பார்த்துட்டு போனாங்களே, என்னாச்சு? வியப்போடு அவனை பார்த்தாள். எனக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியப்பட வேணாம். நம்ம ஆஃபீஸில் நான் முக்கியமாக நினைக்கிறவங்களோட குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்குவேன். 10 பவுன் போட்டு 20,000 ரொக்கம் கேட்டாங்க. நீங்கள் 10 பவுன் மட்டும் போடுறதா சொன்னீங்க. 20,000 ரொக்கம் பிரச்சனையில் அந்த சம்பந்தம் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. ஆமாம் சார். பருகிய குளிர்பானம் அவளுக்குள் புதுவிதமான சில அனுபவங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தது. உடம்பு முழுவதும் யாரோ பஞ்சு வைத்து தடவுவது போல, நரம்புகளில் யாரோ கிச்சு கிச்சு மூட்டுவது போல, உடம்பு லேசாகி மிதப்பது போல. அந்த புதிய போதை அனுபவத்தில் தன் விருப்பத்தை மீறி ஒரு சுகத்தை உணர்ந்தாள் வேணி. அவன் 2 100 ரூபாய் கட்டுகளை அவள் முன்னால் போட்டான். இதோ இருக்கு 20,000. முதல்ல எடுத்து உன் ஹேண்ட்பேக்ல வச்சுக்க வேணி. பணத்துக்காக ஒரு கல்யாணம் நிக்க கூடாது. என்கிட்ட நிறைய இருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த பணம் மற்றவங்களுக்கு உதவணும். இல்லைனா பணத்துக்கும் அர்த்தம் இல்லை, மனுஷனா பிறந்ததுக்கும் அர்த்தம் இல்லை. இதை வச்சு அந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிடு. ஒரு பக்கம் போதை அவளை ஆக்கிரமித்து கொண்டிருந்தாலும் சிலிர்த்து போன வேணி 2 கைகளையும் அவனை நோக்கி கூப்பினாள். கூப்பிய போது தோளில் இருந்து முந்தானை சரிந்து மடியில் விழுந்தது. அவள் கவனிக்கவில்லை. அவன் கவனித்தான். எழுந்தான். வேணி, ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யறதுதான் மனிதாபிமானம்.
எனக்கு நீ ஒரு உதவி செய்யணுமே. என்ன உதவி சார் என்று குரல் தடுமாற கேட்டாள். கொஞ்ச நேரம் என்னோட இருக்கணும், தட்ஸ் ஆல். புவன் அவள் தோளை தொட்டான். சார் என்று அதிர்ந்து போய் எழுந்து கொண்டாள். ஆனால் உடல் நிலையாக நிற்காமல் தள்ளாடியது. அவன் அணைத்து கொண்டான். இல்ல, வேணாம் சார் என்றால் திமிர முடியவில்லை. அவளை அணைத்தபடி படுக்கைக்கு நடத்தி வந்து கிடத்தினான். தனது நேரம் போவது, தனக்கு நேரம் போவது அவளுக்கு புரிந்தது. எதிர்ப்பு சக்தி எல்லாம் காணாமல் போய்விட்டது புரிந்தது. அழுகை வந்தது. ப்ளீஸ் சார் என்று அவள் சொல்ல சொல்ல, நத்திங் ரான் இன் இட் என்ற புவன் அவளை ஹோட்டல் பார்சல் பொட்டலம் போல நிதானமாக பிரிக்க துவங்கினான். முழங்கால்களில் முகம் புதைத்துக் கொண்டிருந்த வேணியின் தோளை தொட்டான் புவன். இப்ப என்ன நடந்து போச்சு யாருக்கு தெரியும்? நாட்டுல நிறைய பொம்பளைங்க இப்படிதான் காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. அவங்க யாரும் அலறதில்ல. சிரி, 20,000 தர்றதா சொன்னது பொய் இல்ல, நிஜம்தான். அதோ அப்படியேதான் இருக்கு, எடுத்துக்கோ. நீ அடிக்கடி சிரிச்சா உனக்கு அடிக்கடி என் உதவி கிடைக்கும். உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் தரலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு பஸ்ல வந்து அவஸ்தைப்படுற, ஹைனட்டி ஹோண்டா வாங்கி தர்றேன். உன் குடும்பத்துக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேட்கலாம். அப்பப்போ இங்க ஓவர் டைம் பண்ணா போதும். அவள் அழுகையை நிறுத்தி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நடந்ததை வெளியே சொன்னா யாருக்கு அவமானம்? என்னோட பலம் உனக்கு தெரியும். நீதி கேட்கிறேன், நியாயம் கேட்கிறேன்னு என்னை எதிர்த்து நிக்க முடியுமான்னு பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. எதையும் ஈஸியா எடுத்துக்கிட்டா ஈஸி. என் வாழ்க்கையே போயிடுச்சே சார் என்றால் பரிதாபமாக. ஷிட், எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? செக்ஸ மகா புனிதமான விஷயமா மனசுல பதிய வச்சவங்கள சொல்லணும். நான்சென்ஸ். நினைப்புலதான் எல்லாம் இருக்கு. ஏன் கற்பு கற்புன்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? பொண்ணுக்கு சம உரிமை வேணும்னு கேக்குறீங்க. எந்த ஆம்பளையாவது தன்னோட கற்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கறானா? நீங்க மட்டும் ஏன் தலையில வச்சு கொண்டாடுறீங்க என்று கிண்டலாக கேட்டுவிட்டு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான் புவன். வேணிக்கு குமிரலாக அழுகை வந்தது. பகுதி 5. பௌர்ணமி நிலா சில்லென்று இதம் தூவிக் கொண்டிருந்தது. வீட்டின் மொட்டை மாடியில் குடும்பத்தினர் அனைவரும் வட்டமாக உட்கார்ந்திருந்தார்கள். அம்மா வெஜிடபிள் பிரியாணி, புளியோதரை, தயிர் சாதம் என்று வரிசையாக எல்லோருடைய தட்டுகளிலும் வைத்துக் கொண்டிருந்தாள். மேலே சட்டை போடாமல் வெறும் லுங்கி மட்டும் கட்டி கொண்டிருந்த ஹரிகரனுக்கு அருகில் பிரதாப், தீபிகா எல்லோருக்கும் உரித்த வெங்காயம் வைக்க, ஜனனி டம்ளர்கள் வைத்து தண்ணீர் ஊற்றினாள். பௌர்ணமி அரட்டை கேலியும் கிண்டலுமாக தொடர்ந்து கொண்டிருந்தது. பிரதாப், நீ பாவண்டா, இவ்ளோ கஷ்டப்பட்டு என்னோட பென்சிலை திருடி மீச வரைஞ்சுக்கிற, அப்படியே வளருதா பாரு. போடி, காலேஜுக்கு கட்டடிச்சுட்டு நீ கலைஞன் படம் பார்த்துட்டு போய் ரூமுக்குள்ள கமல் மாதிரி பிரேக் டான்ஸ் ஆட பாத்தியே, வந்துதா? ஏய் தீபிகா, காலேஜுக்கு கட்டடிச்சியா? இல்லப்பா, இவன் சும்மா பட்டாசு கொளுத்தி போடுறான். நீங்க ஏன்பா இன்னைக்கு டல்லா இருக்கீங்க என்றாள் ஜனனி. ஆபீஸ் விஷயம் பேசினா உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கும். பரவாயில்ல, சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எங்க வக்கீல் ஒரு முக்கியமான கேஸ்ல தோத்துட்டாரு. 5 வருஷமா ஒரு கேஸ்ல கூட அவர் தோத்ததில்ல. இன்னைக்கு அவர் கோர்ட்ல இருந்து திரும்பினதும் யார் கூடவும் பேசாம வீட்டுக்கு போயிட்டாரு. ஆபீஸ்ல ஏதோ துக்கம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தைரியமான மனுஷன். அவரே சோர்ந்து போய் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டதை பார்த்தப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கேஸ்பா அது? ஒரு எம்எல்ஏ பையன் பக்கா ரவுடி. மல்லிகான்னு ஒரு ஏழை பொண்ண எம்எல்ஏவை பார்த்து தனக்கு ஒரு வேலை வேணும்னு மனு கொடுத்துருக்கு. இவன் கார் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் வேலை விஷயமா அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி கூட்டிட்டு நேரா மகாபலிபுரம் பக்கத்துல ஒரு ஹோட்டல் காட்டேஜுக்கு கொண்டு போயிட்டான். அங்க வச்சு இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமா சேர்ந்து அவளை மிருகத்தனமா கற்பழிச்சிட்டாங்க. வெளியில சொன்ன உங்க அப்பா அம்மா 2 பேரையும் குத்தி கொலை செஞ்சிருவோம்னு மிரட்டி அனுப்பிட்டானுங்க. அது பாவம், ரொம்ப பயந்த பொண்ணு. வீட்டுல எதுவும் சொல்லாம 2 நாளைக்கு அழுதுகிட்டே இருந்துட்டு தூக்கு மாட்டிக்கிச்சு. மை காட், செத்துட்டாளா? இல்ல, காப்பாத்திட்டாங்க. ஏண்டி தூக்கு மாட்டிக்கிட்டேன்னு அடிச்சு கேட்டது உண்மையை சொல்லிட்டா. அவளோட அப்பா நேரா எங்க வக்கீல் கிட்ட வந்துட்டான். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அவளோட ஸ்டேட்மெண்ட், அவளை அவன் கார்ல கூட்டிட்டு போனதை கண்ணால பார்த்த சாட்சிகளை வச்சு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி அவனை கைது பண்ணிட்டாங்க. உடனே அவனை அவங்க அப்பா ஜாமீன்ல எடுத்துட்டாரு. 4 மாசமா கேஸ் நடந்தது. இன்னைக்கு தீர்ப்புல அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. எம்எல்ஏ ஆச்சே, ஜட்ஜை விலைக்கு வாங்கியிருப்பாரு. இல்ல, கேஸ் அவங்க பக்கம் நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஹோட்டல் காட்டேஜ் அந்த பையன் பேர்ல இல்ல. சம்பவம் நடந்த அன்னைக்கு வேலை போட்டு தர்றது சம்பந்தமா அவளை என் பையனை விட்டு நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு எம்எல்ஏ சொல்லிட்டாரு. அதுபடி பையன் வீட்டுல என்கிட்ட தான் கூட்டிட்டு வந்தான். நான் அவகிட்ட பேசி அனுப்பிச்சிட்டேன். அவ திரும்பி போனப்போ வேற ரவுடி பசங்க யாரோ கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கானுங்க. அரசியல்ல இருக்கிற என்னோட இமேஜை கெடுக்கிறதுக்காக பழைய என் பையன் மேல போட சொல்லி மல்லிகாவுக்கு அவங்க அப்பாவுக்கும் எதிர்கட்சிக்காரங்க பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டா சரியா போச்சா? எங்க சைட்ல இந்த கேஸ்ல ஒரு பெரிய வீக்னஸ் சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுதான். கற்பழிப்பு நடந்த சந்தர்ப்பத்திலேயே அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி இருக்கணும், ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், உடனடியா அவளை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா செமன் டெஸ்ட்ல எம்எல்ஏ பையன் செமத்தியா மாட்டியிருப்பான். போதும் என்றாள் அம்மா.
வயசு பொண்ணுங்க கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு வேற கேஸே கிடைக்கலையா? தினமும் இவங்களை வெளியில அனுப்பிட்டு வீடு வந்து சேர்ற வரைக்கும் மடியில நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேனா? மடியில நெருப்பு இருக்கா? அப்புறம் எதுக்கு மாசம் மாசம் கேஸ் சிலிண்டர் வேற வாங்குற என்றான் பிரதாப். மம்மி, யூ டோன்ட் வரி. காலேஜ்ல நான் எதுக்காக கராத்தே கத்துக்கிறேன்? எவனாச்சும் என் பக்கத்துல வந்தா ஒரே வெட்டுல ஒரு வரிசை பல்லு பொல பொலன்னு கொட்டிடும் என்றாள் தீபிகா. பெரிய ஜான்சி ராணி, ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா வேர்த்து கொட்டிடும். கராத்தா போடுறாளாம். தீபிகா, உன் மூஞ்சிக்கு யாரும் கிட்ட வந்து டைம் ப்ளீஸ் கூட கேட்க மாட்டான் என்ற பிரதாப்பின் காதை பாய்ந்து வந்து திருகி, பாருங்கப்பா என்று சினுங்கினாள் தீபிகா. என்னடி, சாப்பிடாம தட்டையை பார்த்துக்கிட்டு இருக்க என்று அவள் தோளில் கை வைத்து அம்மா உலுக்கியதும் கலைந்தாள் ஜனனி. அந்த பொண்ணோட நிலைமையை நினைச்சேன். கோர்ட்ல அத்தனை பேர் முன்னால நான் கற்பிழந்தவள்னு ஒத்துக்கிட்டதுதான் மிச்சம். இதுக்கு ஒரு கத்தி வாங்கிட்டு போய் அவனை குத்திட்டு பெருமையோட ஜெயிலுக்கு போகலாம் என்றாள் ஜனனி. ஹரிஹரன் சிரித்து, வாழ்க்கை என்ன துப்பறியும் நாவலா? நினைச்சபடி கிளைமேக்ஸ் அமைகிறது கதையில தான் சாத்தியம். இதுல இன்னொரு கோணம் இருக்குமா என்றார். என்னப்பா? அவ கேஸும் போடல, கற்பழிக்கப்பட்டதை யார்கிட்டயும் சொல்லலேன்னு வை, கெட்டு போனது மனசு விட்டு மறையுமா? துணிஞ்சு எல்லாத்தையும் மனசுக்குள்ள புதைச்சிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்க தோணுமா? தற்கொலை பண்ணிக்க தான் தோணும். அவளும் அதுக்குதான் முயற்சி பண்ணா. அவ செத்திருந்தா எவன்கிட்டயாவது கெட்டு போயிட்டா, விஷயம் வெளியில தெரிஞ்சது தூக்கு மாட்டிக்கிட்டான்னு தான் ஊர் பேசும். அதை விட துணிச்சலா கோர்ட்ல வந்து சொன்னதுல என்ன ஆச்சு? யாரும் அவளை கேவலமா பார்க்கல, இறக்கத்தோட தான் பார்த்தாங்க, பரிதாபத்தோட தான் பார்த்தாங்க. அவளுக்கு இப்ப சமூகத்துல கெட்டு போனவன்னு பேர் இல்லம்மா, கெடுக்கப்பட்டவன்னு தான் பேரு. எல்லா பேப்பர்கள்லயும் அவ பக்கம் அனுதாபத்தோட தான் எழுதினாங்க. இந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்தப்போ அவ மேல இறக்கப்பட்டு ஒரு வாலிபா அவளுக்கு வாழ்க்கை தரதுக்கு முன் வந்திருக்கான். அப்படின்னா உங்க வக்கீல் தோத்திருந்தாலும் அவ ஜெயிச்சிட்டான்னு தான் சொல்லணும் என்றாள் தீபிகா. ஜனனிக்கு அந்த மல்லிகாவை சந்தித்து ஆறுதலாக பேசிவிட்டு வர வேண்டும் போல் இருந்தது. அந்த எம்எல்ஏ பையனை சந்தித்து முகத்தில் அமிலம் வீசிவிட்டு வர வேண்டும் போல் இருந்தது. பகுதி 6. திலக் தன்னுடைய கிளாஸிலும் புவனுடைய கிளாஸிலும் சம அளவில் விஸ்கியை ஊற்றினான். அவன் தன்னுடைய சிகரெட்டிலும் திலக்குடைய சிகரெட்டிலும் நெருப்பு காட்டினான். வீட்டின் முன்பகுதி தோட்ட புல்வெளியில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். மாலை வெயிலை வர்ண நிழல் குடையொன்று கொண்டிருந்தது. டிஸ்டர்ப்டா தெரியுற புவன். எஸ், டாடி ஃபோன் பண்ணாரு. வந்து தொலைக்கிறாராமா? இப்ப இல்ல, இன்னும் 1 மாசம் கழிச்சு. எப்ப வந்தாலும் அவர் வந்துட்டு திரும்பி அமெரிக்கா போற வரைக்கும் நீ ஒழுக்கமான ராமனா விரதம் இருந்தாகணுமே. அவர் ஊர்ல இருந்தாலும் அவருக்கு தெரியாம நடத்த முடியும் திலக். பின்ன ஏன் கவலைப்படுற? இந்த தடவை அவர் தனியா வரல. மை குட்னஸ், அங்க ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஒரு சித்தியோட வரப்போறாரா? இல்லப்பா, நீ வேற. பின்ன அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை குடும்பத்தோட அழைச்சிட்டு வர்றாராம். அமெரிக்காவுல பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாம். அவர் எக்கச்சக்கமான சொத்து. தமிழர் தான். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணா, சுனிதான்னு பேரு. அவளும் கூட வராளாம். வரட்டுமே, பார்க்கலாம். ஆள் நல்லா இருந்தா டேட்டிங் வச்சுக்கலாம். வளராத, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? மை டியர் சுனிதா அண்ணி, சாரி. ஜமாய் ராஜா, கை கொடுடா முதல்ல. அமெரிக்கா மாப்பிள்ளையாகிற ஒரு மெகா பார்ட்டி கொடுக்க சொல்ல வேண்டிய விஷயத்த விளக்கண்ண குடிச்சவனாட்டம் மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்றியே. புரியாம பேசுறியே திலக். எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஏன்? அது ஒரு கட்டுப்பாடு, அது ஒரு சிறை. வீட்டுல ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு விளையாட முடியுமா? சோ, கல்யாணம் ஆனவன் எல்லாம் மகா யோக்கியமா இருக்கானுங்கன்னு நீ நினைக்கிறியாக்கும்? போடா இவனே. வீட்டுல அலங்காரத்துக்கு ஒரு வைஃப் வச்சுக்கோ, வெளியில நீ பாட்டுக்கு வேட்டையாடு. என்ன, கொஞ்சம் ரகசியமா வேட்டையாடணும், அதுலதானே த்ரில்லே இருக்கு. நீ பிசினஸ் மேன், எக்கச்சக்கமான வீடுகள். நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு போகணுமா என்ன? நீ என்ன பண்றேன்னு உன் பின்னாடியே வந்து யாராச்சும் பாத்துக்கிட்டு இருக்காங்களா? தெரிஞ்சு போனா? அமெரிக்கா பொண்ணுன்னு சொல்ற, இதெல்லாம் பெருசா எடுத்துக்குவான்னு எனக்கு தோணல. கண்டிச்சா கூட தலையணையால் அடிக்கிற மாதிரி மென்மையா கண்டிப்பான்னு தான் எனக்கு தோணுது. அப்போ சரின்னு சொல்ல போறியா? ஒரே பொண்ணு, அப்பா அமெரிக்காவில இண்டஸ்ட்ரியலிஸ்ட், உழைக்காமலே லட்டு லட்டா சொத்துக்கள் சேருது பாரு. யாருக்கடா அமையும் இப்படி ஒரு சான்ஸ்? அதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு சரின்னு சொல்லிடாத. முதல்ல அந்த பொண்ணை பாரு, கொஞ்சம் அழகாம இருக்க வேணாமா? அந்த பொண்ணோட வீடியோ கேசட் அனுப்பி வைக்கிறேன்னு அப்பா சொன்னாரு. வரட்டும் பாரு, அப்புறம் முடிவு பண்ணு. பிரச்சனை தீந்துதா? இனிமே சிரிப்பியா என்று அடுத்த பெக் ஊற்றினான் திலக். புவன் சாய்ந்து அமர்ந்து சிகரெட் புகையை மேலே ஊதினான். நமக்குதுப்பா, தேவதை பார்த்து நாளாச்சு. ரொம்ப நாளாச்சு திலக். ஆமா, 2 நாளாச்சு. ஃபுல் பார்ட்டி 8 hours என்றான் சோகமாக. நீ? நேத்துதான். பாவி, சொல்றதுக்கு என்ன? போன் ரிப்பேர்னு கதை விட்டேனா காதை கழுத்து திருகிடுவேன். யாரா? எந்த தேவதை? வேணின்னு பேரு. குள்ள மேஜையில் இருந்த ஹார்ட்லெஸ் போன் டெலிபோன் ஒலித்தது. புவன் எடுத்து ஆன் செய்து ஏரியலை நீட்டிவிட்டு ஹலோ என்றான். ஹாய் புவன், யாருன்னு தெரியுதா? வெயிட், சொல்லாத. ஸ்டெல்லா? இல்ல. அனுபமா? நோ. விட்டா டெலிஃபோன் டைரக்டரியில் உள்ள எல்லா பொம்பளைங்க பேரையும் சொல்லிடுவீங்க போல இருக்கே. ஐ எம் மாதவி கண்ணன். ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதாவா? மறக்கக்கூடிய மச்சமா அது? ஏய்,
பெங்களூர்ல குளிர் அதிகமா இருக்கா? மெட்ராஸ்ல இருந்து தான் பேசுறேன். எப்போ வந்த மேதேவி? 1 மணி நேரமாச்சு. எங்க இருந்து? ஹோட்டல் விஸ்வரூபா, ரூம் நம்பர் 218. உடனே வரட்டுமா? உங்க ஃப்ரெண்டு திலக் நல்லா இருக்காரா? ஜொல்லா இருக்காரு, பக்கத்துல தான் இருக்கான். அவனையும் கூட்டிட்டு தான் வரப்போறேன். நான் செத்தேன். சாவறதுக்கு யாராவது 10,000 கொடுப்பாங்களா? ஓகே, வாங்க, வெயிட் பண்றேன். டெலிபோனை வைத்துவிட்டு திலக், பெங்களூர் தேவதை, 2 நாளாச்சுன்னு கவலைப்பட்டியே, கிளம்பு என்றான் புவன். பகுதி 7. ஹோட்டல் விஸ்வரூபா வந்து காரை நிறுத்தி இறங்கினார்கள். லிப்டில் பயணித்து வராந்தாவில் நடந்து 218ஐ அடைந்த போது ஏமாற்றம் இருந்தது. கதவு சாத்தப்பட்டிருந்தது. என்னடா இது என்றான் புவன். ரூம் நம்பர் 218 தானா? மாறி வந்துட்டோமா என்றான் திலக். ஹலோ சார் என்று வந்தான். ஏற்கனவே அறிமுகம் உள்ள ரூம் பாய் முஸ்தபா. லெட்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்று ஒரு துண்டு சீட்டு கொடுத்தான். அதில், சாரி புவன், அர்ஜென்ட்டா ஒரு சின்ன வேலை, 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன், ரிசப்ஷன்ல காத்துருங்க மாதவி என்றிருந்தது. புவன் அவனுக்கு 50 ரூபாய் நோட்டை கொடுத்துவிட்டு திலக்கை பார்த்தான். வேற வழி, வெயிட் பண்ண வேண்டியதுதான் என்றான் திலக். இருவரும் ரிசப்ஷனுக்கு இறங்கி வந்து அங்கிருந்த ஏராளமான சோஃபாக்களில் தேர்வு செய்து சென்று அமர்ந்தார்கள். எவனாச்சும் தெரிஞ்சவன் வந்து தொலைக்க போறான். வந்தா என்ன? நியூசிலாந்து நாட்டுல இருந்து வர்ற ஒரு பிசினஸ் பார்ட்டியை வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்றதா சொல்ல. நம்ப மாட்டேன்னு சொல்லுவானா? திலக் ஒரு புத்தகம் எடுத்து படிக்க துவங்கினான். ஒரு சிகரெட்டுக்கு பிறகு புவனுக்கு போரடிக்க எழுந்து அருகில் இருந்த ஒரு ஃப்ளவர் பொக்கே கடையை தாண்டி புக் ஸ்டாலுக்கு நுழைந்தான். சீராக அடுக்கப்பட்டிருந்த புத்தகங்களின் தலைப்புகளை மட்டும் பார்த்தபடி நடந்து திரும்பிய புவன் எதிரே ஸ்கைபோர்ட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஆபீஸில் அமர்ந்திருந்த ஜனனியை பார்த்ததும் பிரேக் அடித்து நின்று விட்டான். மெட்ராஸ்ல என் கண்ணுல படாம இப்படி ஒரு தேவதையா? ஜனனி கம்ப்யூட்டரில் அன்றைய தின டிரான்சாக்ஷன்களை முடிவு செய்து கொண்டிருப்பதில் தீவிரமாக இருக்க நிமிட கணக்கில் அவளை பார்த்தபடி நின்றான் அவன். உள்ளே காம குதிரை கனைத்தது. எவ்வளோ அழகா இருக்கா, எவ்வளோ மதர்பார் போ இருக்கா. டே, எங்கடா பாக்குற? தோள் அருகே திலக்கின் குரல் கேட்க திரும்பினான் புவன். திலக், அதோ பாரு, ஒரு சூப்பர் தேவதை. பார்த்த திலக், நமக்கு தெரியாம இந்த பூமியில நிறைய அதிசயங்கள் இருக்குப்பா. பார்த்தா குடும்ப தேவதையா தெரியுது. வா, நாம பேசாம நம்ம பெங்களூர் தேவதை வருதான்னு பார்க்கலாம் என்றான். இருவரும் பழையபடி சோஃபாவுக்கு வர அவர்களை கடந்து சென்ற முஸ்தபாவை அழைத்தான் புவன். என்ன சார், ஸ்கைபோர்ட் ஆபீஸ்ல ரொம்ப தூக்கலா ஒரு பொண்ணு இருக்கே, எப்படி அது? நம்ம ரத்தமா வேற ரத்தமா? ச, நல்ல பொண்ணு சார், ரொம்ப டீசென்ட், ஜனனின்னு பேரு. டீசெண்டா தொழில் பண்றவங்க நாட்டுல இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியாது சார். இந்த பொண்ணு அப்படி இல்லை, எனக்கு நல்லா தெரியும். ம், தூக்கு மாட்டியாச்சா இன்னும் இல்லையா? இன்னும் கல்யாணமாகாத பொண்ணுதான். அப்ப விடு, நான் பாத்துக்கிறேன், நீ போ. முஸ்தபா சென்றதும் திலக், புவன், உனக்கு என்ன கோகுலத்து கண்ணன்னு நினைப்பா? உன்னை பாக்குற தேவதையெல்லாம் வந்து விழுந்துருமா என்றான். விழணும் திலக், விழ வைக்கணும். வேணி விழல, விதிவிலக்கு. இல்ல, எல்லா பெண்களுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அதை கரெக்டா பிடிச்சிட்டா கப்புன்னு விழுந்துரும். நோ, நான் ஒத்துக்கிறதா இல்லப்பா. எல்லார்கிட்டையும் நம்ம பப்பு வேகாது. நீ வேணி கதை சொன்னியே, அதே ரூட்ல 1 மாசம் முன்னாடி நீ ஆபீஸ்ல ஒருத்தையே ட்ரை பண்ண. தனி ரூம்ல பேசிக்கிட்டே தொடையில கை வச்ச. ஹை ஹீல்ஸ கழட்டிட்டா. போடா, நீயும் உன் சம்பளம்னு துப்பிட்டு போயிட்டா. நல்ல வேலை, அவ ஆபீஸ்ல இருந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு சீன் கிரியேட் பண்ணாம போனாலேன்னு எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. உன் அப்ரோச் தப்புடா. சும்மா காசுக்கு வர்றவளோடவே கூத்தடிக்கிறதுல என்ன த்ரில் இருக்கு? இந்த மாதிரி புதுசா பிடிக்கணும். முரட்டு குதிரையா இருந்தா அதை அடக்கணும். அதான் சவால். இப்ப என்னங்கிற? எனக்கு இந்த ஜனனிய படுக்கையில சந்திச்சாகணும். பேரை ரிப்பேர் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். முஸ்தபா, நம்ம ஆளு, அவன் பொய் சொல்ல மாட்டான். அவன் சொன்னா சரியா இருக்கும். இந்த இடத்துல உன்னோட முயற்சி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். சேலஞ்ச் பண்றியா திலக் என்றான் புவன். ஓகே, சேலஞ்ச். எவ்வளோ பந்தயம்? நீயே சொல்லு. ஜெயிச்சிட்டா என்னோட ஃபாரின் காரை உனக்கு கொடுத்துறேன். தோத்துட்டா உன்னோட ஃபாரின் காரை எனக்கு கொடுத்துடணும். அதுக்கு அவசியமே வராது. உன் கார்ல என்னென்ன ரிப்பேர் எல்லாம் இருக்கோ அதை சரி பண்ணி வைப்பா. இந்த நிமிஷமே நம்ம முதல் முயற்சி ஆரம்பிக்குது. டே இரு, ஒரு கண்டிஷன் இருக்கு இதுல. என்ன? 4 பேரை விட்டு தூக்கிட்டு வர சொல்லி பலாத்காரம் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. அது பேடி பண்ற வேலை என்ற புவன் அந்த ஃப்ளவர் பொக்கை கடைக்கு சென்றான். எஸ் சார் என்றாள் அந்த பெண். 100 ரூபாய்க்கு அட்டகாசமா ஒரு பூங்கொத்து ரெடி பண்ணுங்க என்றான். காத்திருந்தான். சில நிமிடங்களில் தயாரான பூங்கொத்தின் மேல் ஒரு சிறிய செவ்வக அட்டையின் பின் செய்ய சொல்லி அதில் பேனாவால் ஜனனி யூ ஆர் பியூட்டிஃபுல் என்று மட்டும் எழுதினான். வெளியே வந்தான். ஹோட்டலுக்கு வெளியே வந்து காரை துரைத்துக் கொண்டிருந்த ஒரு சின்ன பையனை அழைத்தான். உள்ள புஸ்தக கடைக்கு எதிரில் ஸ்கை போர்டுன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு அங்கே போ. இங்க ஜனனி யாருன்னு கேட்டு கொடுத்துட்டு வரணும். கொடுத்து விட்டது யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துடணும். சரியா? உனக்கு 20 ரூபாய் தர்றேன் என்றான். பண்றேன் சார் என்றான் பையன். ஓட்டமாக ஜனனியிடம் வந்து மூச்சிரைத்தபடி,
ஜனனி நீங்க தானே என்றான். ஆமா என்றாள் புரியாமல். இந்தாங்க பிடிங்க என்று அவள் கையில் கொடுத்துவிட்டு அவள் அட்டையில் ஜனனி யூ ஆர் பியூட்டிஃபுல் என்ற வார்த்தைகளை பார்த்து குப்பென்று ஒரு இனம் புரியாத உணர்வை உடம்பெங்கும் பரவிவிட்டு நிமிரும் போது அவன் ஓடியே போய்விட்டான். அவளுக்கும் அதிர்ச்சியும் கோபமும் சின்னதாக ஒலித்து கொண்டு ஒரு பெருமிதமும் மாறி மாறி மனதில் வீச ஒரு கொத்து புத்தம் புது மலர்களை கையில் வைத்துக்கொண்டு செய்வதறியாமல் தவித்தாள். யார் இப்படி குறும்பு செய்கிறது? கண்களை சுழற்றி தேடினாள். ரிசப்ஷனில் 100 பேர் உட்கார்ந்திருந்தார்கள், நடந்து கொண்டிருந்தார்கள். யார் அவன்? என்ன தைரியம் இது? அந்த செலஃபன் காகிதம் சுற்றிய பூங்கொத்துடன் நேராக பொக்கே கடைக்கு வந்தாள். மலர்விழி, இதை யாரு வாங்கினது உன்கிட்ட? ஹை, உனக்கு கொடுக்கதான் வாங்கினாரா என்ற மலர்விழி அட்டையில் எழுதியிருந்ததை படித்து பார்த்துவிட்டு, நீ பியூட்டிஃபுல்னு சொல்றதுக்கு 100 ரூபாய் செலவு பண்ணுவானா ஒரு மனுஷன்? எத்தனை நாளா நடக்குது? ஹீ இஸ் தட் கை என்றாள் மலர்விழி. அதேதான் நானும் கேட்கிறேன். ஹீ இஸ் தட் கை. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாம உனக்கு பொக்கே அனுப்பிட்டான் அவன். இதை நானும் நம்பணும். ஐயோ மலர்விழி, நிஜமா எனக்கு யாரோடவும் நீ நினைக்கிற மாதிரிலாம் பழக்கம் இல்லை. அப்ப இதுதான் ஆரம்பமா? கையை கொடு, கங்க்ராஸ் என்று அவள் கையை பற்றி குலுக்கினாள் மலர்விழி. உன் தலை வாங்கினது யாருன்னு சொல்ல. என்கிட்ட பொக்கே வாங்குறவங்க எல்லாம் பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்களா? வந்தான், கேட்டா, வாங்கிட்டு போனான். ஆனா அட்டகாசமான ஆளு ஜனனி. வெரி ஹேண்ட்ஸம். நிச்சயமா ராயல் ஃபேமிலி. வெரி டீசன்ட். ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே பரிபூரணமா. நான் அவனை சைட் அடிச்சேன். என்னடி இது சீரியஸ்னஸ் புரியாம பேசுற? யாரோ ஒருத்தன் அறிமுகம் இல்லாதவன் இந்த மாதிரி பொக்கே கொடுத்துருக்கான். அவனை பிடிச்சு திட்ட வேணா? இது பொய் எமோஷன் ஜனனி, ரொம்ப குதிக்காத. ஐ வில் ரேப் யூன்னு எழுதி கொடுத்துருக்கான். யூ ஆர் பியூட்டிஃபுல்னு உண்மையதானே எழுதியிருக்கான். நீ அழகா இல்லையா? ஒரு அற்புதமான மலசரிவையே நீர்வீழ்ச்சியவோ பாக்குறப்போ ஃபென்டாஸ்டிக்னு ரசிச்சு சொல்றது இல்லையா? உன்னை பார்த்துருக்கான். உன் அழகு அவனை அடிச்சு போட்டிருக்கு. தன்னோட ரசனைய உன்னோட ஷேர் பண்ணியிருக்கான். அவனை தேடி பிடிச்சா நியாயமா நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும். அந்த கியூட் பாய் எனக்கு கொடுத்துருக்க கூடாதா? அந்த பொக்கைய கொடுத்துருந்தா தேங்க்யூன்னு கட்டி பிடிச்சு கன்னத்திலே கிஸ் கொடுத்துருப்பேன். அதனாலதான் உனக்கு கொடுக்கல என்று விட்டு அவள் தன் ஆபீஸுக்கு வந்து அமர்ந்தாள். மேஜை மேல் வைத்த அந்த பூங்கொத்தை பார்த்தாள். யாரு அவ? ஒரு தவிப்பு எழுந்தது. கோபமும் படபடப்பும் குறைந்து போயிருந்தது. இயல்பாக ஒரு முறை தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். அட்டையில் யூ ஆர் பியூட்டிஃபுல் என்பதை மறுபடியும் படித்தாள். அவன் யாராக இருந்தாலும் ரசனை மிக்கவன் என்று நினைத்தாள். பகுதி 8. எஸ்கியூஸ் மீ என்று உள்ளே வந்த அந்த இளம்பெண் ஆண் பிள்ளை போல பேண்ட் சட்டை அணிந்திருந்தாள். கூந்தலை சிக்கனமாக வெட்டியிருந்தாள். தோளில் ஒரு ஜோல்னாப்பை, கழுத்தில் கேமரா. எஸ் என்றாள் ஜனனி. ஐ எம் ரிப்போர்ட்டர் ஃப்ரம் விமென்ஸ் வீலி. உட்காருங்க. ஒரு சின்ன பேட்டி. இன்றைய இளம் பெண்களோட ஐடியாலஜிஸ் எப்படி இருக்குன்னு ஒரு கிராஸ் செக்ஷன்ஸ் இன்டர்வியூல காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் கேர்ள், ஒர்க்கிங் கேர்ள், மாடலிங் கேர்ள்னு பல வகையான பெண்களை பேட்டி கண்டுகிட்டு இருக்கேன். உங்களை நான் பேட்டி காணலாமா என்றாள் அவள். ஐ எம் நிரூபமா. தோள்களை குறுக்கி கொண்ட ஜனனி ஓ ஷியர் என்றாள் உற்சாகமாக. நிருபமா தன் டைரியிலிருந்து சின்ன சைஸ் டேப் ரெக்கார்டரை எடுத்து மேஜை மேல் வைத்து இயக்கிவிட்டு கேட்க துவங்கினாள். இன்றைய இளம் பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவேர்னஸ் நிறைய இருக்கு. சரியா நடந்துகிட்டாலும் தப்பா நடந்துகிட்டாலும் விவரம் புரியாம நடக்கல. புரிஞ்சு தெரிஞ்சுதான் நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காதலை பத்தி என்ன சொல்றீங்க? ஐ ஐ வோட் ஃபார் ரியல் லவ். உண்மையான காதல் எதுன்னு நிறைய பேருக்கு புரியதில்லைங்கிறது தான் உண்மை. நீங்க காதலிக்கிறீங்களா? இல்ல, சான்ஸ் கிடைக்கல மேடம். உங்களுக்கு வரப்போற கணவர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. எனக்கு எக்கச்சக்கமான கனவுகள் இருக்கு. அதெல்லாம் நிறைவேறணும்னா எனக்கு அமையிற புருஷன் ஒரு கோடீஸ்வரனா தான் இருக்கணும். ஒரு பணக்கார மனைவியா வாழ யாருக்கு தான் ஆசை இருக்காது? ஆனா அவர்கிட்ட பணம் இருக்கிற திமிரோ பந்தாவோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தெய்வ பக்தி உள்ளவரா இருக்கணும். எல்லாரையும் மதிக்கிறவரா இருக்கணும். எனக்கு டிசைனா ட்ரெஸ் வாங்கி தரணும். அடிக்கடி டூர் அழைச்சிட்டு போறவரா இருக்கணும். அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. என்னை ராணி மாதிரி தாங்கணும், விட்டு கொடுக்கணும், அன்பு மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்றாள் ஜனனி சிரித்தபடி. அவ்வளோதானா இல்ல இன்னும் இருக்கா? எனக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். வீடு பூரா பறவைகள் வளர்க்கணும்னு ஆசை. அதுக்கு அவர் எதுவும் சொல்லக்கூடாது. எதுவும் சொல்ல மாட்டேன் என்ற டேப்பை நிறுத்தின புவன் தன் எதிரில் நின்ற நிருபமாவுக்கு 2 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து விட்டு அவள் கன்னத்தில் தட்டி, நல்லா பேட்டி எடுக்கிறியே, கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் பேட்டி எடுப்பியா என்றான். போங்க சார் என்று பணத்தை பாக்கெட்டில் சொருகி கொண்டு அவள் புறப்பட்டு சென்றதும் டேப்பை ரீவைண்ட் செய்து மறுபடியும் ஓடவிட்டான். அவர்கிட்ட பணம் இருக்குங்கிற திமுறோ பந்தாவோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தெய்வ பக்தி உள்ளவரா இருக்கணும். எல்லாரையும் மதிக்கிறவரா இருக்கணும். எனக்கு டிசைனா ட்ரெஸ் வாங்கி தர்றவரா இருக்கணும். ஜனனியில் குரல் தொடர புவன் மெதுவாக தலையசைத்தபடி டெலிபோனை அருகில் இழுத்தான். டேப்பை நிறுத்திவிட்டு எண்கள் தொட்டான். ஹலோ, ஸ்கைபோர்ட் என்றாள் ஜனனி. மிஸ் ஜனனி ப்ளீஸ் என்றான். ஸ்பீக்கிங். ஜனனி, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் என்றான். எதிர்முனையில் சில மௌன வினாடிகள். ஹலோ, யார் சார் நீங்க?
இப்படித்தான் அறிமுகமில்லாத ஒரு பொண்ணுகிட்ட என்று துவங்கி அவள் சூடாக பேச துவங்கியதும் லொடக் என்று ரிசீவரை வைத்துவிட்டு சிரித்து கொண்டான். எதிர்முனை கட்டானதும் போனை வைத்தாள் ஜனனி. அந்த குரலில் இருந்த கம்பீரம் அவளை கவர்ந்த போதிலும் இது என்ன மேனஸே இல்லாம மலர்விழி சொன்னது நினைவுக்கு வந்தது. நீ அழகா இருக்க, உன்னை பார்த்தா அசந்து போய் தன்னோட ஃபீலிங்ஸை உன்னோட ஷேர் பண்ணிக்கிட்டான். அதுல என்ன தப்பு? அவனை தேடி பிடிச்சா நியாயமா நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஜனனிக்கு இனம் புரியாத ஒரு குறுகுறுப்பு மனதில் வந்தது. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல ஒரு எரிச்சலோட ஒரு சுவாரஸ்யமும் ஏற்பட்டிருந்தது. யார் அவ என்று எப்படி கண்டுபிடிப்பது புரியவில்லை. ஹோட்டல் விஸ்வரூபாவின் பார்க்கிங் பகுதியில் காரை நிறுத்திவிட்டு இறங்கினான் புவன். 8 முழ கதர் வேஷ்டியும் முழுக்கை கதர் சட்டையும் அணிந்திருந்த அவன் நெற்றியில் விபூதியும் குங்குமமும் வைத்திருந்தான். அவனோடு இறங்கி அருகில் மரியாதையாக நின்றான் செக்ரட்டரி பாண்டியன். சொல்லிக் கொடுத்த வசனம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு சார் என்றான் பாண்டியன். வா என்று ஹோட்டலுக்குள் நுழைந்தான். நேராக ஸ்கைபோர்டு ஆபீஸ்க்கு வந்தார்கள். வெல்கம் சார், குட் மார்னிங் என்றாள் ஜனனி ஒரு கஸ்டமரை வரவேற்கும் உற்சாக புன்னகையுடன். நான் தமிழன், நீங்களும் தமிழ் பொண்ணு. வணக்கம்னு தமிழ்ல சொன்னா மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கும். தமிழ் தெரியாதவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுங்க என்றபடி எதிர் நாற்காலியில் அமர்ந்தான். பாண்டியன் என்றதும் அவன் தன் கைப்பையில் இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்க வாங்கி அவள் மேஜை மேல் வைத்தான். செந்தூர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எம்டி புவன் என்று விசிட்டிங் கார்டுல பார்த்ததுமே அவன் மேல் எக்கச்சக்கமான மரியாதை ஏற்பட்டது. செந்தூர் கம்பெனி ரொம்ப பெருசு, அவளுக்கு தெரியும். அதோட மேனேஜிங் டைரக்டரே இந்த சின்ன ஆஃபீஸ்க்கு நேரடியா வந்திருக்காருன்னா அவளுக்கு ஒரு படபடப்பே வந்து விட்டது. சார், நீங்க என்ன சாப்பிட்றீங்க? எதுவும் வேணாங்க, ஏதாவது சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இளநீர் கிடைக்குமா என்றான் புவன். கிடைக்கும் சார் என்று ஜனனி வின்சென்ட்டை பணம் கொடுத்து அனுப்பி வைத்துவிட்டு, நீங்க இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறதுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் என்றாள் பணிவுடன். என் கம்பெனியோட டிராவல் ஏஜென்சி மதுரா டிராவல்ஸ். அவங்க தான் வழக்கமா எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஹோட்டல்ல ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு வந்தேன். அப்போ என் நண்பர் ஸ்கைபோர்ட்ல சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாரு, புறப்பட்டேன். உங்க ஆஃபீஸ் போர்டை பார்த்தேன், ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்துட்டு பார்க்கலாமேன்னு பட்டது, வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸ்கைபோர்டில் ஒரு தடவை தொடர்பு வச்சுக்கிட்டவங்க அத்தனை பேரும் நிரந்தர கஸ்டமர்ஸ் ஆகிடுறாங்க. லூகாஸ், டிவிஎஸ், கிளாஸ்கோ, இந்த கம்பெனிக்கெல்லாம் கூட நாங்கள் தான் சர்வீஸ் பண்ணுறோம். மெயின் ஆஃபீஸ்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவை உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஆர்டரை வாங்கிக்க சொல்லட்டுமா? லிஸ்ட் தயாராக இருக்கு, இங்கேயே கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? தாராளமா பாண்டியன் என்றதும் பாண்டியன் ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்தான். வாங்கி அவரிடம் தந்தான் புவன். அந்த லிஸ்டில் 6 நபர்களின் பெயர்கள் விவரங்கள் இருந்தன. சிங்கப்பூர் போகவும் திரும்பவும் டிக்கெட்டோட கோரப்பட்டிருந்தன. தேதிகள் இருந்தன. போகும்போது ஏர் இந்தியாவும் திரும்பும் போது மலேசியன் ஏர் சிஸ்டமும் கோரப்பட்டிருந்தன. தவிர சிங்கப்பூரில் நட்சத்திர ஹோட்டலில் 3 இரட்டை அறைகள் கோரப்பட்டிருந்தது. மெயின் ஆபீஸ்ல இந்த ஆர்டரை பார்த்து உற்சாகத்துல குதிக்க போறாங்க. நல்ல ஆர்டர் இது. செந்தூர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தை பிடிக்கணும்னா மேனேஜர் பலமுறை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. டிக்கெட்ஸ் நாளைக்கு டெலிவரி கொடுத்துருங்க, ஆனா பொசிஷன் மட்டும் தெரிஞ்சு சொல்லிடுங்க, நான் வெயிட் பண்றேன் என்றான் புவன். இதோ சார் என்றவள் உடனே ஹாட்லைன் டெலிபோன் எடுத்து மெயின் ஆபீஸ் மேனேஜரிடம் பேசினாள். கையில் காகிதம் வைத்துக்கொண்டு விவரங்களை படித்தாள் வைத்தாள். 1/2 மணி நேரத்துல சொல்றதா சொல்லியிருக்காங்க சார். ஆகட்டும். நீங்க இங்க கமிஷன் அடிப்படையில வேலை பார்க்குறீங்களா மிஸ்? ஜனனி சார். இல்ல சார், இது பிரான்ச் ஆஃபீஸ், எனக்கு சம்பளம் மட்டும்தான். கமிஷன் ஏஜென்ட்ஸ் நடுவில் நிறைய சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? தெரியும் சார். அதுக்கு நிறைய அலையணும், நிறைய பேரை பழக்கம் வச்சுக்கணும். வின்சென்ட் வாங்கி வந்த இளநீரை 2 கிளாஸ்களில் ஊற்றி கொடுக்க சொன்னாள். குடித்து முடித்த பின் ஒரு அமைதி விழுந்தது. ஜனனி ஒரு லெட்சரை புரட்ட துவங்க புவனும் பாண்டியனும் அவர்களுக்குள் பேசிக்கொள்ள துவங்கினார்கள். கணேசன் நேத்து என் வீட்டுக்கு வந்தான் சார். நீங்க தான் முதலாளி கிட்ட சொல்லணும்னு கெஞ்சினா சார். ரொம்ப பாவமா இருந்துச்சு. திடீர்னு வேலையை விட்டு எடுத்ததுல அவன் குடும்பமே தடுமாறி நிக்குது சார் என்றான் பாண்டியன். அவனை நான் திடீர்னு வேலையில இருந்து நிறுத்தல. 2 தடவை கூப்பிட்டு புத்தி சொன்னேன். 3வது தடவையும் அவன் குடிச்சிட்டு வேலைக்கு வந்ததால கோபம் தாங்காம நிறுத்திட்டேன் என்றான் புவன். லெட்சர் பார்த்தபடி இருந்த ஜனனி இவர்களின் உரையாடல்களில் தான் கவனம் பதித்திருந்தாள். குடிச்சிட்டு வேலைக்கு வந்தது தப்புதான், கணேசன் உணர்றான் சார். சரி, அப்ப கூட குடிக்கிறது தப்புன்னு உணரலையா? அப்படி என்னதான் இருக்கு இந்த குடியில? பாண்டியன், நான் யாருக்கும் உடனே இறக்கப்பட்டுடுவேன்னு உங்களுக்கே தெரியும். அதே சமயம் சில கொள்கைகள்ல பிடிவாதமா இருப்பேன். நம்ம ஆபீஸ்ல குடிகாரங்க யாருக்கும் வேலை கிடையாது. கணேசனை அவன் பொண்டாட்டி குழந்தைகளோட என்னை வீட்டுல வந்து பார்க்க சொல்லுங்க. குழந்தைங்க தலையில் அடிச்சு இனிமே குடிக்க மாட்டேன்னு அவன் சத்தியம் பண்ணா நான் அவனை வேலையில சேர்த்துக்கிறேன். நல்லது சார் என்றான் பாண்டியன். ஜனனி தானே சொன்னீங்க உங்க பேரு? ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா என்றான் புவன். தாராளமா பண்ணிக்கோங்க சார் என்று அவன் பக்கம் நகர்த்தி வைத்தாள் ஜனனி. புவன் எண்கள் தொட்டு, ஹலோ, நான் அவன் பேசுறேன். பால்தளி துர்க்கையம்மன் கோவில்ல இருந்து அர்ச்சகர் காலையில வீட்டுக்கு வந்திருந்தாரு. கும்பாபிஷேகம் நடக்குதா, டொனேஷன் அனுப்பி வைக்கிறதா சொன்னேன். 10,000 10,001க்கு அறக்காவலர்னு போட்டு டிராஃப்ட் எடுத்து இன்னைக்கே அனுப்பி வச்சிருங்க. நானா?
எங்க ஹோட்டல் விஸ்வரூபாவில் ஸ்கைபோர்ட் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். எப்போ? எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க? வெறும் மாலை மட்டும் போனா நல்லா இருக்காது. இப்ப நம்ம கிட்ட தொழிலாளியா இல்லைனா கூட 18 வருஷம் நம்ம கம்பெனில உழைச்ச மனுஷன். நானே போய் இறுதி மரியாதை செலுத்துறது தான் முறையா இருக்கும். நான் இங்கிருந்து புறப்பட்டு வந்துடுறேன். அந்த குடும்பத்துக்கு 5000 பணமா ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க என்று வைத்தான் புவன். என்ன சார் என்றான் பாண்டியன். நம்ம கம்பெனில வாட்ச்மேனா வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆன முருகப்பன் இன்னைக்கு காலையில இறந்துட்டாராம். கம்பெனி சார்பில் மாலையை கொண்டு போய் போட்டுட்டு போட்டுட்டு வர்றேன்னு மேனேஜர் சொன்னாரு. எனக்கு மனசு கேட்கல. அவங்க வீட்டுக்கு வர்றேன்னுட்டேன் என்று எழுந்து கொண்ட புவன் ஜனனி பக்கம் திரும்பி, நான் அவசரமா புறப்பட வேண்டியிருக்கு. நீங்க விவரத்தை தெரிஞ்சு வைங்க, நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் என்றான். நானே ஃபோன் பண்றேன் சார் என்றாள் ஜனனி. இல்லைங்க, இந்த 6 பேரையும் கொஞ்சம் ரகசியமா அனுப்பி வைக்க வேண்டியிருக்கு. நானே ஃபோன் பண்றேன். வணக்கம், வர்றேன். பாண்டியனோடு அவன் வெளியேறி சென்றாள். ஒரு பெரிய கம்பெனியோட அதிபருங்கிற பந்தாவே இல்லையே. எவ்வளோ இளைஞரா இருக்காரு, அழகா இருக்காரு, பக்குவமா பேசுறாரு. இந்த நன்மையும் அடக்கமும் எத்தனை பேருக்கு வரும்? 4 காசு சேர்ந்துட்டாலே பலருக்கு தலைகால் புரியறதில்ல. இந்த புவன் கிரேட் தான். அவன் வந்து சென்றதன் அதிர்வு அவளுக்கு ரொம்ப நேரம் இருந்தது. பகுதி 9. மதியம் 1 மணிக்கு மேல் அவளோடு போனில் பேசினான் புவன். நீங்க கொடுத்த லிஸ்ட் படி அதே தேதிகளில் டிக்கெட்ஸ் அவைலபிள் சார். நீங்க கன்ஃபார்ம் பண்ணா ஏற்பாடு பண்ணிடுறோம் என்றாள் ஜனனி. அட்வான்ஸ் செக் வேணுமா? இல்ல சார், டிக்கெட்டை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம்னு எங்க மேனேஜர் சொல்லிட்டாரு. எப்போ ரெடியா இருக்கும் டிக்கெட்ஸ்? நாளைக்கு ஈவினிங்குள்ள டெலிவரி பண்ணிடுறோம் சார். உங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடலாமா? கான்ஃபிடென்ஷியல்னு சொன்னேனே, நீங்களே கொஞ்சம் பர்சனலாக என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட முடியுமா? பில்லோட வாங்க, உடனே செக்கும் கொடுத்துட்றேன். சரி சார், எங்கே வரணும்? பெசன் நகரில் இருக்கு. நோட் தி அட்ரஸ் ப்ளீஸ். குறித்து கொண்டதும் ஈவினிங் 5 மணிக்கு மேலே வந்தால் நான் இருப்பேன் மிஸ் ஜனனி. வரேன் சார் என்றாள். மறுநாள் மாலை டிக்கெட்டுகள் பில்லோடு அவள் அந்த பங்களாவை அடைந்த போது பிரமிப்பாக இருந்தது. வாட்ச்மேன் அவளை யாரென்று விசாரித்து உள்போனில் பேசிய பிறகு உள்ளே செல்ல அனுமதித்தான். போர்டிகோவில் 4 விதமான கார்கள் நின்றன. தோட்ட புல்வெளியில் 2 பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனனி வீட்டிற்குள் தயக்கமாக நுழைந்ததும் ஒரு வேலைக்காரன் வந்து, ஜனனிங்களா உங்க பேரு என்றான். ஆமா, பின்பக்கம் தோட்டத்துல இருக்காரு. உங்களை ஐயா அங்க வர சொன்னாரு. இந்த பக்கம் போங்க. அரண்மனை போலதான் இருந்தது அந்த வீடு. காட்டப்பட்ட வழியில் கட்டிடத்தின் பின்புறம் தோட்டத்தில் கால் வைத்ததுமே ஒரு நந்தவனத்திற்குள் வந்தது போல் இருந்தது. கீச் கீச் என்று இனிமையான குரல்களில் நிறைய பறவைகள் இருந்தன. நடந்தாள். வர்ண வர்ண கூண்டுகள் 2 பக்கமும். அவற்றில் விதவிதமான கிளிகள், குயில்கள், மணிப்புறாக்கள். ஏதோ பறவைகள் சரணாலயத்திற்குள் வந்துவிட்டது போல உணர்ந்தாள். வாங்க ஜனனி என்று வரவேற்ற புவன் ஒரு பிரம்பு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். கதர் வேட்டி, கதர் சட்டை, நெற்றியில் விபூதி, குங்குமம், டேப்ரி கலரில் வீணை இசை சன்னமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. உட்காருங்க. எதிர் நாற்காலியில் அமர்ந்தாள். திரும்பி சுற்றிலும் அந்த பறவைகளை பார்த்தாள். என்ன பாக்குறீங்க? வியாபாரத்துல காலையில இருந்து ஒரே டென்ஷனா செயல்பட்டுட்டு வீட்டுக்கு வர்றப்போ மனசுக்கு அமைதி வேணாமா? எனக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வீணை இசையும் பிடிக்கும். ஆபீஸ் விட்டு வந்துட்டா இங்க வந்து அமைதியா உட்கார்ந்துருவேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் இதமாவும் இருக்கும். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ என்றான் அவன். டீ என்றாள். இவன் உத்தரவுக்காகவே 20 அடி தள்ளி காத்திருந்த வேலைக்காரனிடம் டீ கொண்டு வர சொன்னதும் அவன் விலகினான். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு சார். அழகா வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் இதே மாதிரி ரசனைகள் இருக்கிறதில்ல என்றாள் ஜனனி. டிக்கெட்டுகளை கொடுத்தாள். வாங்கி சரிபார்த்த புவன் சின்ன மேஜை மேல் இருந்த புத்தகத்திற்குள் தொகை மட்டும் நிரப்பப்படாமல் தயாராக இருந்த செக்கை எடுத்து பில் பார்த்து தொகை நிரப்பி இங்கு காய்வதற்காக வாயால் ஒருமுறை ஊதி அவளிடம் தந்தான். தேங்க்யூ சார். ரசீது தபால் அனுப்புறேன் என்றாள். உங்க அப்பா அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டு தான் சொன்னாங்க. வீட்டுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமா, கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். அப்பா கொஞ்ச நாளா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்றாரு. சில போட்டோக்களும் அனுப்பி வச்சாரு. எல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுங்க. எனக்கு என்னமோ ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம இருக்கு. ஏன் தெரியல. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரணும் பொண்ணு. படிச்ச பொண்ணா இருக்கணும், அழகா இருக்கணும், அதே சமயம் அறிவாவும் இருக்கணும், வேலைக்கு போற பொண்ணா இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, அவன் இடைவெளி விட்டு தன் முகத்தை பார்க்கும் அவளையே நிலையாக பார்த்து, ஜனனி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா வரணும். ஜனனி, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் என்றான் புவன். ஜனனிக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. சார் என்றாள். உனக்கு பொக்கே அனுப்பிச்சதும் நான் தான், ஃபோன் பண்ணதும் நான் தான். சுத்தி வளைக்காம சொல்லட்டுமா ஜனனி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு சம்மதம்னா எங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கி உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன் எதுவுமே பேசாம இருக்க? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா ஜனனி என்றான் அவன். இல்லைங்க, நான் நான் திகைச்சு போயிருக்கேன். நீங்க போய் என்ன? நான் ஒரு சாதாரண, என்னால நம்பவே முடியல. எல்லாம் கனவு மாதிரி இருக்கு சார் என்று தடுக்கி தடுக்கி பேசினாள். நான் கொஞ்சம் மண்டு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு நேரா சொல்லிட்டாதான் எனக்கு புரியும். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார் என்றால் தலை குனிந்து. இனிமே சார் இல்ல புவன்.
என்ற புவன் அவள் கையை மெதுவாக பற்றி உயர்த்தி அவள் புறங்கையில் மென்மையாக முத்தமிட்டான். ஜனனிக்குள் 1000 பறவைகள் சிறகடித்தன. சிலிர்த்து போனாள். பகுதி 10. ஒரே மாதம். அவர்களின் நெருக்கம் அதிகமானது. தினசரி புவனோடு டெலிபோனில் பேசாமல் இருக்க முடியவில்லை. 2 தினங்களுக்கு ஒரு முறை சந்திக்காமல் இருக்க முடியவில்லை. தனிமையில் தனக்கு அமையப் போகிற எதிர்கால வாழ்க்கையை நினைக்க பெருமைப்படாமல் இருக்க முடியவில்லை. கனவுகள் இல்லாமல் உறங்க முடியவில்லை. கார் ஓடிக்கொண்டிருந்தது. புவன் ஓட்டிக்கொண்டிருந்தான். அவன் தோளில் சாய்ந்தபடி ஜனனி. ஜனனி, நாளைக்கு பெங்களூர் வரைக்கும் போறேன். நாளன்னைக்கு திரும்பிடுவேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வர்றேன். ஏற்கனவே நீங்க இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கிற மோதிரம், புடவை இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாம பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். ஒரு ப்ரெசன்ட்டும் வேணாம். ஃப்ளைட்லயா போறீங்க? டிக்கெட் எதுவும் சொல்லலையே. கார்ல 2 நாள் என் செல்லக்குட்டியை பார்க்காம எப்படி இருக்கிறதா என்ற புவன் ஐடியா என்று சொடக்கு போட்டான். என்ன, டிரைவரை வேணாம்னு சொல்லிடுற? நீ வர்றியா என்னோட? மெட்ராஸ்ல தான் பயந்து பயந்து நடமாட வேண்டியிருக்கு. பெங்களூர்ல சுத்தலாமே. ப்ளீஸ் வாயேன். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. வீட்டுல என்னன்னு சொல்லிட்டு வர்றது? 2 நாள்னு சொல்றீங்களே. உங்க டிராவல்ஸ்ல மெயின் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற உன் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு பெங்களூர்ல கல்யாணம்னு டூப்பு விடு. பெங்களூருக்கு பஸ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வீட்டில் காமி. நம்பிடுவாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நில்லு. நான் வந்து கார்ல பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன? எதுக்கு இந்த திருட்டுத்தனம் எல்லாம்? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர்றேன். அதான் வருவியே, அதுல திருல என்ன இருக்கு ஜனனி? நெக்ஸ்ட் வீக் அப்பா அமெரிக்காவில இருந்து வர்றாரு. வந்ததும் அவர்கிட்ட உன்னை நிறுத்தி அறிமுகப்படுத்த போறேன். இந்த தங்கச் சிலைய பார்த்து அவர் அசந்து போக போறாரு. என்னோட விருப்பத்துக்கு எதிராக எதுக்குமே அவர் தடையா இருந்ததில்ல. அவர் சம்மதம் கொடுத்ததும் நேரா அவரையும் அழைச்சிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வர்றோம். உங்க அப்பா அம்மாவுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குறோம். என்னோட வர்றதுல உனக்கு வேற ஏதாவது தயக்கம் இருக்கா? சிச்சி, உங்களை சந்தேகப்படுறேன்னு கேக்குறீங்களா? இல்லப்பா, வீட்டுல என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு கவலை. அதுக்கும் தான் ஐடியா சொல்லிட்டீங்களே, அதே மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன். போதுமா? திருப்தியா என்று அவன் கன்னத்தில் செல்லமாக கிள்ளினாள் ஜனனி. பெங்களூர். ஜாலியாக ஊர் சுற்றினார்கள். பேலஸ் கார்டன் என்று பார்த்தார்கள். ஷாப்பிங் செய்தார்கள். ஹோட்டல்களில் சாப்பிட்டார்கள். தங்கியிருந்த நட்சத்திர ஹோட்டலின் அறையில் இரவில் ஜனனி புடவையில் கட்டிலில் அமர்ந்து காலையில் ஊருக்கு புறப்படுவதற்காக உடைகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்தாள். நாற்காலியில் அமர்ந்து ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்த புவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் எதர்ச்சியாக திரும்பியவள் அவன் பார்வையை கவனித்து, என்னப்பா அப்படி பாக்குறீங்க என்றாள். எழுந்து அருகில் வந்து அமர்ந்தான். ஜனனி, நீ எப்படி இவ்வளோ அழகா இருக்க? மனசை போட்டு பிசைற. உன்னோட ஒவ்வொரு ஸ்மைலுக்கும் என் ஹார்ட் திடுக்கு திடுக்குன்னு தூக்கி போடுது. ஒரு நிமிஷம் நீ என்னை பார்த்தா நான் ஐஸ் கட்டி மாதிரி உருகி திரவமா மாறிடுவேணும்னு பயமா இருக்கு என்றபடி அவளை இதமாக அணைத்து கொண்டு இதழ்களில் முத்தமிட்டான். முத்தம் என்பது ஏற்கனவே கடந்திருந்தபடியால் ஆர்வமாக அனுமதித்த அவள் அவனுடைய கைகள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதை உணர்ந்து நோ என்றாள். அவளின் காது மடலை செல்லமாக கவ்வி விடுவித்த புவன், ஒய் நாட் ஜனனி, ப்ளீஸ் என்று சொல்லி அவளை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள அவள் உடம்பு சூடேறியது. இமைகள் கவிழ்ந்தன. ஒரு தவிப்பு அலை உள்ளே ததும்பிக் கொண்டிருக்க, வேணா என்று உதடுகள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உடைகள் விலகிக் கொண்டிருந்தன. வார்த்தைகள் ஒரு கட்டத்தில் அருந்து போய் உணர்ச்சி பிளஸ் உணர்ச்சி பிளஸ் உணர்ச்சி என்று தொடர்ந்து கொண்டே போய் ஸ்வீட் கேர்ள் என்று கடைசியில் கன்னத்தில் முத்தமிட்டான். மோசமான ஆளுப்பா, அவசர கொடுக்க. இதுக்குதான் பெங்களூர் வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தீங்களாக்கும் என்றால் செல்லமாக அவன் தலைமுடியை கலைத்து. கைக்கு பக்கத்துல ஒரு தேவதையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா ஜனனி? பியூட்டிஃபுல் அனுபவம் இல்ல? கண்ணடித்தான். சி என்றால் அவள் மார்பில் குத்தி. பகுதி 11. தன் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தாள் ஜனனி. 3 நாட்களாக புவனை பார்க்காமல் புவனின் குரலை கேட்காமல் இருந்ததில் உடம்பு முழுக்க ஒரு ஏக்கம் விளைந்தது. எப்போ போன் செஞ்சாலும் வெளியே போயிருக்கதா சொன்னாங்க. எனக்கு கூட போன் பண்ண நேரம் இல்லாம அப்படி என்ன வேலை? சந்திக்கும் போது மீசையை பிடித்து வலிக்கிற வரை இழுக்கணும். தொலைபேசி ஒலித்தது. புவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆர்வமாக எடுத்தாள் ஜனனி. ஹலோ, ஜனனி ஹியர். வணக்கம், என் பேரு வேணி. மேற்கொண்டு என்னை பத்தி எந்த விவரமும் கேட்க வேணாம். ஆனா நான் சொல்ல போற தகவல்களை தயவு பண்ணி அலட்சியப்படுத்தாம நம்புமா ஜனனி. என்ன சொல்றீங்க என்றால் குழப்பமாக. புவன் உன்னை காதலிக்கிறதா சொல்றது எல்லாம் வெறும் நடிப்பு. அத்தனையும் போய். நான்சென்ஸ். நீங்க சொல்றதான் போய். அவ்வளோ தூரம் சாமர்த்தியமா உன்னை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். நீ அவனோட சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், விசாரிச்சேன். ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை வீணாக கூடாதுங்கிற அக்கறையில போன் பண்றேன். அவன் ஒரு அயோக்கியன், பொம்பளை பைத்தியம். தினம் அவனுக்கு புது புது பொண்ணு தேவை. நீங்க யாரு? அவனால பாதிக்கப்பட்டவ. வேற வழி இல்லாம தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறவ. அவனை எதிர்க்க தைரியம் இல்லாதவ. நீ விலகிடுமா? அவனோட பழகாத. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னானா? ஆமா, நம்பாத. அவனுக்கு பொண்ணு ஏற்கனவே முடிவாயிடுச்சு. அமெரிக்காவில இருந்து அவங்க அப்பா அழைச்சிட்டு வந்திருக்காரு. சுனித்தான்னு பேரு. பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பொண்ணு. அவளைதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். இன்னும் 2 நாள்ல ஹோட்டல் சோலாவில் அவங்க 2 பேருக்கும் கல்யாண நிச்சயதார்த்தம் நடக்க போகுது.
இதுக்கு மேலேயும் உனக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைனா அவனையே கேளு. நீங்க யாருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்களேன். சில வினாடிகள் தயக்கத்திற்கு பின்பு, நான் அவனோட ஆபீஸ்ல டைப்பிஸ்டா வேலை பார்க்கறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னதை அவன்கிட்ட சொல்லிடாதம்மா. என் வேலை போயிடும். என் வேலை இல்லைன்னா என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுமா. உனக்கு என்ன சந்திக்கணும்னா ஃபோன் பண்ணு. ஆபீஸ்க்கு வெளியில சந்திக்கலாம் என்று சொல்லி வேணி வைத்துவிட முகமெல்லாம் வேர்த்து போய் அமர்ந்திருந்தாள் ஜனனி. கேட்டதெல்லாம் உண்மைதானா? என் புவன் அப்படிப்பட்டவரா? ச்சே, இது ஏதோ சதி. என்னால நம்ப முடியாது. ஆனா அந்த பொண்ணு கடைசியில தன்னை பத்தி முழு விவரத்தையும் சொல்லிட்டாளே. புவனால பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு சொன்னாலே. இதெல்லாம் விட அமெரிக்காவில இருந்து அவரோட அப்பா வந்துட்டதாவும், கூடவே சுனிதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கிறதாவும், அவளோட 2 தினங்கள்ல புவனுக்கு திருமண நிச்சயதார்த்தம்னு எல்லாம் சொன்னாலே. ஜனனி பரபரப்பாக புவனுடைய தொலைபேசி எண்ணை முயன்றாள். அவர் ஆபீஸ்ல இல்ல மேடம். அவர் எங்க இருக்காரு? தலைப்போற அவசரம். உடனடியா நான் அவரை பார்த்தாகணும். பேக் ரோட்ல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்காரு. போனை வைத்துவிட்டு உடனே ஆட்டோ பிடித்து புறப்பட்டாள். அந்த கெஸ்ட் ஹவுஸை ஏற்கனவே ஒரு தரம் காரில் செல்லும் போது சுட்டி காட்டியிருந்தான் புவன். அதனால் சுலபமாக சென்று இறங்க முடிந்தது. ஆட்டோவை அனுப்பிவிட்டு நடந்தாள். வாட்ச்மேன் தடுத்து விசாரிக்க, புவன் சார் தான் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னாரு என்றாள். அப்படின்னா போங்க. பங்களாவுக்குள் நுழைந்தாள். மாடிப்படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த புவன், ஹலோ டார்லிங், என்ன இங்க வந்துட்ட என்றான். ஏன் 3 நாளா எனக்கு ஃபோன் பண்ணல புவன்? அதான் கோவமா? உட்காரு முதல்ல. ஏன் இப்படி வேத்திருக்கு? அவள் கையை பிடித்து சோஃபாவில் அமர செய்து கர்ச்சிப் எடுத்து நெற்றியில் ஊற்றினான். அமெரிக்காவில இருந்து அப்பா வந்திருக்காரா என்றாள். ஒரு வினாடி அவளை பார்த்துவிட்டு, ஆமா. கூட வேற யாரு வந்திருக்காங்க? அவரோட பிசினஸ் ஃப்ரெண்டும் அவரோட ஃபேமிலியும். ஃபேமிலினா அந்த ஃப்ரெண்டோட வைஃபும் பொண்ணும். பொண்ணு பேரு சுனிதா. என்ன இவ்ளோ கேள்வி கேக்குற? 2 நாள்ல ஹோட்டல் சோலாவில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்க போகுதா? சாய்ந்து அமர்ந்தான் அவன். கால் மேல் கால் போட்டு கொண்டான். ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக் கொண்டு அவளை பார்த்தான். ஜனனி, நீ தெரிஞ்சுக்கிட்டு விசாரிக்க வந்திருக்கியா தெரியாம விசாரிக்க வந்திருக்கியான்னு தெரியல. ஆனா எல்லாத்தையும் சொல்ல இதுதான் நேரம்னு நினைக்கிறேன். யூ ஆர் ரைட். சோலா ஹோட்டல்ல ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எனக்கும் சுனிதாவுக்கும் நிச்சயதார்த்தம். அதிர்ந்து போனாள். செயல்கள் யாவும் நின்று போயின. புவன், நீங்க விளையாடலையே என்றால் தொண்டை அடைக்க. அஃப்கோர்ஸ், உன்னோட விளையாடுன ஜனனி. ஐ ஹேட் எவ்ரி நைஸ் டைம் வித் யூ. பெங்களூரை மறக்க முடியுமா? அந்த அனுபவத்தை மறக்க முடியுமா? அதுக்காக நான் போட்ட திட்டங்களை மறக்க முடியுமா? காதலுக்காக ஏங்குற பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டதால உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு நினைச்சது சாதிக்க வேண்டியதா போச்சு. நடிச்சீங்களா? பின்ன என் வாழ்க்கையில காதலே கிடையாதுமா. ஒன்லி காமம். ஒரு அழகான பொண்ணை பாக்குறப்போ எனக்கு மனமேற நினைவுக்கு வராது, கட்டல் தான் நினைவுக்கு வரும். உன்னை பார்த்ததும் உன்னை எப்படி மடக்கிறதுன்னு யோசிச்சேன். முடியாதுன்னு என் ஃப்ரெண்டு பந்தயம் கட்டினா. நான் நாடகத்தை ஆரம்பிச்சேன். வாசல்ல பார்த்திருப்பியோ ஒரு நீல கலர் டொயோட்டோ. அது என் ஃப்ரெண்டு கிட்ட பந்தயத்துல ஜெயிச்சது. உன்கிட்ட நான் காட்டினதெல்லாம் வேஷம் போட்ட முகம். இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதா நெஜம் மோகம் என்றான் புவன். யூ யூ சிட். ஏன் இப்படி என் வாழ்க்கையை நாசம் பண்ண? அழுகையோடு கத்தினாள் ஜனனி. ஸ்டாப் இட். இதே டைலாக்கு கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. எல்லா பெண்களும் பேசி வச்சிருப்பீங்களா? இதோ பாரு ஜனனி, நீ ஆளு ஆத்திரப்படு, ஆனா மறந்துடு. என்னை எதிரி மாதிரி பார்க்காத, ஒரு நண்பனா பாரு. நடந்தது 4 செவத்துக்குள்ள. நாமளே வெளியில சொன்னாதான் உண்டு. நீ ஊரை கூட்டி நியாயம் கேட்கறதா இருந்தா, ஜனனியா யார் அது? நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவேன். நீயும் நானும் பழகினதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா சொல்லு. ஒரு தபால், ஒரு போட்டோ, அதெல்லாம் நான் ரொம்ப முன்ஜாக்கிரதை. பெங்களூர்ல அந்த ஹோட்டல் ரூம் கூட என் பேர்ல போடல தெரியுமா? அவனை ஆவேசத்துடன் மூச்சு வாங்க பார்த்து கொண்டே இருந்தாள் ஜனனி. ஆனா என்னமோ தெரியல, உன்கிட்ட காதலிக்கிற மாதிரி நடிச்சதுனாலயோ என்னவோ உன் மேல எனக்கு ஒரு அன்பு இப்பவும் இருக்கு. கை தொடச்சிட்டு வீசுற நாப்கினா உன்னை நினைக்கவே தோணல. உன்னோட மறுபடி பழகணும் கொஞ்சணும்னு ஒரு துடிப்பு இருக்கு. உன் விஷயத்துல காம அடங்கல. உனக்கு சம்மதம்னா எப்ப வேணும்னாலும் நான் உன்னோட தற்காலிக குடுத்தன நடத்த தயார். உனக்கு பணமா நகையா புடவையா என்ன வேணும்னாலும் உரிமையோட என்ன கேட்கலாம். எல்லாம் கிடைக்கும். ஆனா தாலி மட்டும் கேட்டுடாத. ஆக என்ன வப்பாட்டியா இருக்க சொல்றியா? உனக்கு விருப்பம் இருந்தாதான் என்ற புவன் சட்டென்று தன் மணிக்கட்டில் நேரம் பார்த்து பதறி எழுந்தான். நான் அவசரமா போகணும். நீ கண்ணை தொடச்சுக்கிட்டு கிளம்பு. அசடி மாதிரி நான் கெட்டு போயிட்டேன்னு யார்கிட்டயும் சொல்லிட்டு தெரியாத. உனக்கு தான் கேவலம், புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்றேன். உனக்கு எப்ப நான் வேணும்னாலும் கேட்கலாம். பணம் வேணும்னாலும் கேட்கலாம். காஃபி தர சொல்றேன், இருந்து குடிச்சிட்டு போ என்றான். விடு விடு வென்று கார் சாவியை சுழற்றி கொண்டு வெளியே நடந்தான். ஜனனி இதயம் பொல பொலவென்று உதிர்ந்திருந்த நிலையில் இயந்திர மனுஷி போல மெதுவாக நடந்தாள். பகுதி 12. தன்னை கண்ணாடியில் பார்த்து கொள்ளவே கூட கூசியது ஜனனிக்கு. தன்னை பற்றி நினைத்தாலே வெறுப்பாய் இருந்தது. ச்சே, எவ்வளவு சுலபமா ஏமாந்து போனேன். நான் என்னவோ பெரிய பக்குவமான மனுஷி போல சில்பா கிட்ட உன்னை உண்மையான காதலனை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியலன்னு சொன்னேனே. நான் என்ன லட்சணம்? ஒரு சாக்லேட்டுக்கு ஏமாற தயாராகல குழந்தைய போல படிப்படியா அந்த ராஸ்கல் நடத்தின நாடகத்துக்கு ஏமாந்து
என்னையவே இழந்தேனே. எவ்வளோ பெரிய துரோகம் இது. ரகசியமான துரோகம். வெளியே சொல்ல முடியாத துரோகம். வீட்டுல சொல்ல முடியுமா? தோழிகள்கிட்ட சொல்ல முடியுமா? எத்தனை நரித்தனமா செயல்பட்டிருக்கா. நானும் அவனும் காதலிச்சோங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? பெங்களூர்ல என் கற்ப அவன் கிட்ட இழந்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யார்கிட்ட சொல்ல முடியும்? யாருதான் நம்புவாங்க? நம்பினா கூட என்னை பாக்குற பார்வையே மாறிடாதா? ஒரு தொற்று நோய் கிருமியா பாக்குற மாதிரி இல்ல இந்த சமூகம் பார்க்கும். புவன் செல்வாக்கு உள்ளவன், பணபலம் மிக்கவன். அவனை எந்த ரீதியில எதிர்க்க முடியாது. ஆனா ஆனா அவன் செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு எதிர்த்தே ஆகணும். பாடம் புகட்டியே ஆகணும். என்னை காதலிச்சது நாடகம்ங்கிற அவன் வாயாலேயே நான் இவளை காதலிச்சேன், இவளை நான் ஆசை காட்டி மயக்கி கெடுத்தேன்னு சொல்ல வைக்கணும். எப்படி? எப்படி? படபடப்பாக யோசித்தாள் ஜனனி. தன் அலுவலகம் முடிந்து வெளியேறிய ஜனனி ஒரு பொது தொலைபேசி அடைந்து புவனுக்கு போன் செய்தாள். புவன், நான் ஜனனி பேசுறேன். ஹாய் என்றான் அவன். நீங்க சொன்னதையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நீங்க என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சதா சொன்னீங்க. ஆனா நான் உங்களை மனப்பூர்வமா நேசிச்சேன் புவன். என்னோட நேசிப்போட உச்சமாதான் தயங்காம என்னையே கொடுத்தேன். அடிச்சாலும் உதைச்சாலும் விசுவாசம் உள்ள நாய் மறுபடி எஜமானன் காலையே சுத்தி வருமே, அது மாதிரி என்னதான் நீங்க எனக்கு துரோகம் பண்ணது புரிஞ்சாலும் அதையும் மீறி உங்களோட பழகுன இனிமையான பொழுதுகளை மனசு நினைச்சு பார்க்க ஆசைப்படுது. நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு புவன். என்ன? நிஜமாவே என் மேல ஓரளவு பிரிய இருக்கிறதா சொன்னீங்க. மனைவிங்கிற உரிமையை தவிர மத்தபடி ஒரு மனைவிக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்க. புவன், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் புருஷன். நீங்க தொட்ட இந்த உடம்ப வேற யாரும் தொட மனசு சம்மதிக்காது. எனக்கு மனைவிங்கிற அங்கீகாரம் வேணாம் புவன். ஆனா நீங்க வேணும். உங்களோட இதமான அன்பு வேணும். உங்க ஆதரவு வேணும். இல்லைனா நான் நொறுங்கி போயிடுவேன் புவன். வெரி குட். பிராக்டிக்கலா யோசனை பண்ணிருக்க நீ. நாம சந்திக்கணும் புவன். எனக்கு உங்க மடியில படுத்து ஓன்னு அழணும் போல இருக்கு. உங்களை பார்க்காம இருக்க முடியல. ப்ளீஸ் புவன். மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஐ லவ் யூ புவன். நீங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் இருங்க. ஆனா என்ன மறந்துடாதீங்க. உங்களையே நினைச்சிட்டு வாழ எனக்கு அனுமதி கொடுங்க ப்ளீஸ். விம்மினாள் ஜனனி. ஏய் ஏய், என்ன இது? அழாத. இப்ப என்ன, நாம பார்க்கணுமா? சரி, இன்னைக்கு ராத்திரி ஒரு 8 மணிக்கு அன்னைக்கு வந்திய பேக் ரோடு கெஸ்ட் ஹவுஸ், அங்க வர்றியா? கண்டிப்பா வரேன் புவன் என்று போனை வைத்தாள். சேலை தலைப்பால் தன் பொய் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். ஒரு ஆட்டோ பிடித்து நேராக தனது மெயின் ஆபீஸ் சென்று அதன் மேனேஜரை சந்தித்தாள். சார், எனக்கு சந்தோஷமான உங்களுக்கு வருத்தமான செய்தி. செந்தூர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி எம்டி புவன் அறிமுகமாகி நமக்கு பிசினஸ் கொடுத்தாரு இல்லையா? அவர் தன்னோட கம்பெனில அவரோட பர்சனல் அசிஸ்டண்டா 3000 ரூபாய் சம்பளத்துல எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஈவினிங் அவர் வீட்டுக்கு என்ன வர சொல்லியிருக்காரு. தன்னோட கையாலேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்தாங்க என்னோட ராஜினாமா லெட்டர் என்றால். வாங்கி கொண்ட மேனேஜர், ஆல் தி பெஸ்ட். பெரிய கம்பெனி, நல்ல போஸ்ட். நம்ம கம்பெனியை மறந்துடாம நிறைய ஆர்டர் கொடுக்க செல்லுமா என்றார். தன் வீட்டிற்கு வந்தாள் ஜனனி. அப்பாவிடம் வந்தாள். டாடி, என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் என்றாள். அடிப்பாவி, ஏண்டி என்றாள் அம்மா. பதறாதம்மா. ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி புவன் எனக்கு அறிமுகமானார்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அவர் கம்பெனில நான் நல்ல போஸ்டா இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு ஃபோன் பண்ணாரு. அவருக்கு பர்சனல் அசிஸ்டண்டா என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அவரோட வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொன்னாருமா. நாளைக்கே வேலையில சேர சொல்லியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றாள் தீபிகா. வெறுமையாக சிரித்த ஜனனி குளியலறை சென்று ஒரு முறை குளித்தாள். உடை மாற்றிக்கொண்டு அலங்கரித்து கொண்டாள். டிஃபன் சாப்பிட்டு காஃபி குடித்த போது மணி 7:15. நான் போயிட்டு வர்றேன்ப்பா. எதுல போற? ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வந்துடுறேன். 3000 சம்பளம் வாங்க போறேன். இனிமே எதுக்கு பஸ்? ஒரே மாசத்துல அட்வான்ஸை வாங்கி ஹைனட்டிக் ஹோண்டா வாங்கிட மாட்டேன். ஜனனி தன் கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு வீதியில் நடந்தாள். கடந்து சென்ற ஒரு ஆட்டோவை கைத்தட்டி நிறுத்தினாள். பேக் ரோட்ல ஒரு வீட்டுக்கு போகணும்ப்பா. 1/2 மணி நேரம் வெயிட்டிங். மறுபடி இங்கேயே கொண்டாந்து விட்டுடணும். வரீங்களா? ஏறுங்கம்மா. ஏறிக்கொண்டால் ஆட்டோ புறப்பட்டது. பகுதி 13. ஹெஸ் பங்களா வாசலில் நிறுத்தினதும் இறங்கிக் கொண்டாள். நான் இப்படி ஓரமா வண்டியை போட்டுக்கிறேம்மா, போயிட்டு வாங்க என்று என்ஜினை அணைத்தான் ஆட்டோ டிரைவர். வாட்ச்மேன் அவளை பார்த்துவிட்டு, வருவீங்கன்னு ஐயா சொன்னாரு, போங்க இருக்காரு என்றான். பங்களாவுக்கு உள்ளே வந்தாள். புவன் என்றாள். மாடியில் இருக்க, மேல வா என்று புவனின் குரல் வந்தது. மேலே வந்தாள். அந்த அறை சொற்குலோகம் போல் இருந்தது. ஸ்டீரியோவில் வெஸ்டர்ன் மியூசிக் போட்டுக்கொண்டு அதை ரசித்தபடி மது எறிந்து கொண்டிருந்த புவன், வா வா, நீ பண்ணிட்டு வந்திருக்கிற அலங்காரத்தை பார்த்தாலே உன் மனசு தெளிவாயிடுச்சுன்னு புரியுது, உட்காரு என்றான். அவன் அருகில் உரசினபடி அமர்ந்தாள். தலையில் வைத்திருந்த மல்லிகை சரம் குப்பென்ற வாசனையை தூக்கியது. புவன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம். என் மேல உங்களுக்கு விலைமகள் பார்வைதான் இருக்கா? சிச்ச, என்ன ஜனனி இது? உன் மேல எனக்கு பிரியம் இருக்கு. உன் உடம்ப பாக்குறப்போ போதை ஏறுது. என்ன ரொம்ப கேவலமா நினைக்காத. நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். கல்யாணம் பண்ணிக்க போறவ கிட்ட கூட சொல்லிக்காம நீ போன் பண்ணதுக்கு மதிப்பு கொடுத்து நான் வந்து உனக்காக காத்திருக்கேனா இல்லையா?
உன் மேல பிரியம் இல்லாமலையா? அது போதும் புவன், எனக்கு அது போதும் என்று அவனை கட்டி அணைத்து கொண்டு உதடுகளில் அழுத்தமாக முத்தமிட்டாள் ஜனனி. ஏய் சரிதான், செம மூட்ல வந்திருக்க போல இருக்கு. எனக்கு நேரம் இல்லையே ஜனனி, 15 நிமிஷத்துல போகணுமே என்றாள். தன் கீழுதொட்டை ஒரு முறை கடித்து விடுவித்த ஜனனி தலையை சாய்வாக வைத்துக்கொண்டு அவனை பார்த்து, 15 நிமிஷம்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 15 நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணணுமா புவன் என்று கண்ணடித்தாள். இதுக்கு மேல எனக்கு புரிய வைக்க வேணாம் ஜனனி, வா. அன்னைக்கு பெங்களூர்ல ஒரே அவசரம், இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா ஆரம்பிக்கலாம் என்று எழுந்து கொண்ட புவன் அவளை 2 கைகளாலும் தூக்கி கொண்டு நடந்து பெரிய கட்டிலில் அவளை உருட்டி விட்டான், பாய்ந்தான். புவன், ஐ லவ் யூ. இந்த சுகம் போதும் புவன், உங்க அணைப்பு போதும் என்று அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவன் கைகள் முன்னேறின. இயல்பாய் அவனுடைய தேடல்களை அனுமதித்தாள். பெங்களூர் அனுபவம் சென்னையில் 2வது முறையாக நடந்தேறியது. தன் உடைகளை அணிந்து கொண்ட புவன் கலட்டி வைத்த வாட்சை அணிந்து கொண்டு, ஏய் என்ன தூங்கிட்டியா என்று அவள் வெற்றும் முதுகில் தட்டினான். இல்ல, மெய் மறந்து படுத்திருக்கேன். நான் அவசரமா போகணும், அங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. நீங்க போறதுனா போங்க புவன், நான் குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும், தலை சீவி முகமெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் புறப்பட்டு போறேன். தேங்க்யூ, இதே மாதிரி அப்பப்போ ஃபோன் பண்ணு பேபி என்று அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு புறப்பட்டான் அவன். அவனுடைய கார் புறப்பட்டு போகும் சத்தம் கேட்ட பிறகு அவசரமாக எழுந்தாள் ஜனனி. தன் ஆடைகளை அணிந்தாள், அங்கங்கே கிழித்து விட்டு கொண்டாள். தன் கண்ணாடி வளையல்களை உடைத்து போட்டாள். அந்த அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் ஒரு போராட்டம் நடைபெற்ற அறையை போல களைத்து போட்டாள். தன் கைப்பையை எடுத்துக்கொண்டாள். தடதடவென்று ஆவேசமாக படிகள் இறங்கி ஓடி வந்தாள். ஐயோ ஐயோ, அவனை பிடிங்க என்று கத்தியபடி அலங்கோலமாக ஓடி வந்த அவளை ஆட்டோவின் டிரைவரும் வாட்ச்மேனும் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்க, வாட்ச்மேனிடம் ஓடி வந்து அவன் சட்டையை பிடித்து உலுக்கி, எங்கடா உன் முதலாளி, போயிட்டானா? வேலை போட்டு தரேன்னு சொல்லி வர சொல்லி கற்பழிச்சுட்டு போயிட்டாயா? பணக்காரனா கேட்க நாதி இல்லையா? ராஸ்கல், அவனை நான் விட போறதில்ல என்று விட்டு ஆட்டோவில் ஏறினாள். பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓட்டுப்பா என்றாள். போலீஸ் ஸ்டேஷன் வந்தாள். அவளின் கோலத்தை பார்த்து இன்ஸ்பெக்டர் அதிர்ந்து போய் நாற்காலியை விட்டே எழுந்து விட்டார். என்னம்மா, என்ன இது, என்ன நடந்துச்சு? கண்ணீரோடு சொன்னாள். நான் டீசென்டான ஃபேமிலி சார். தன்னோட கம்பெனில வேலை போட்டு தரேன்னு புவன் தன்னோட பங்களாவுக்கு வர சொன்னான். அப்பாயின்மெண்ட் ஆர்டரை மேஜை மேல போட்டுட்டு அதை நான் எடுக்கணும்னா நான் அவனோட படுக்கணும்னா நானும் தூணு துப்பிட்டு புறப்பட்டேன். ஆனா குடிச்சிருந்த அவன் என்னை இழுத்து பலாத்காரம் பண்ணி கெடுத்துட்டு வெளியில சொன்னா உன் குடும்பத்தையே ஆள் வச்சு தீத்துருவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதோ பாருங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தன் கைப்பையில் இருந்து எடுத்து தந்தாள். செந்தூர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவன லெட்டர் ஹெட்டில் அவளுக்கு 3000 சம்பளத்தில் PA வேலை என்று டைப் செய்யப்பட்டு புவன் கையெழுத்திட்டிருந்தான். ஐயா, இவங்க சொல்றதெல்லாம் நிஜங்க. நான் தான் என் ஆட்டோல கொண்டு வந்து விட்டுட்டு வெயிட்டிங்ல இருந்தேன். அந்த ஆளு விருட்டுன்னு கார்ல போயிட்டான். இவங்க மகாலட்சுமி மாதிரி உள்ள போனவங்க இந்த குளத்துல வர்றாங்க. இந்த மாதிரி பணக்கார பாவிங்களை விடக்கூடாதியா. எந்த கோர்ட்ல வேணும்னாலும் நான் வந்து சொல்றேயா. அவனை கைது பண்ணுங்கய்யா என்று ஆட்டோ டிரைவர் கத்தினான். இருப்பா, இந்த பொண்ணை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட்டோட திரும்ப அழைச்சிட்டு வாங்க. நான் அந்த பங்களாவை முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன் என்று புறப்பட்டார் இன்ஸ்பெக்டர். பகுதி 14. புவன் கைது செய்யப்பட்டான். வழக்கு தொடரப்பட்டது. அவனுடைய விந்து பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டதில் ஜனனியை அவன் கற்பழித்தான் என்பது திட்டவட்டமாக நிரூபணமாகியது. நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். நான் அவளை காதலிச்சேன். பெங்களூர்ல இயல்பா அவ தன்னை எனக்கு கொடுக்கும்படி பண்ண. அப்புறம் சுனிதாவை கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிச்சதால இவ ஆத்திரமடைஞ்சு என்ன இப்படி கற்பழிப்பு வழக்குல சிக்க வைக்கிறதுக்காகவே என்னை தனியா சந்திச்சு விரகதாபம் இருக்கிற மாதிரி நடிச்சு இயல்பா உறவு வச்சு அப்புறம் கற்பழிப்புன்னு நாடகம் ஆடுறா என்று இன்ஸ்பெக்டரிடம் சொல்லி பார்த்தான். எந்த பொண்ணாவது ஒரு தடவை ஏமாந்தது பத்தாதுன்னு மறுபடியும் அவனை தொட அனுமதிப்பாளா இன்ஸ்பெக்டர்? இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க பொய் சொல்றாரு. அவரும் நானும் நேசிச்சதுக்கு சாட்சி இருக்கா? பெங்களூர்ல நாங்க தங்கியிருந்ததுக்கு ஆதாரம் இருக்கா? எனக்கு அவர் வேலை தர்றதா சொன்னது உண்மை. அதை நம்பி என் வேலையை ராஜினாமா பண்ணதும் நிஜம். அவரை பெரிய மனுஷன்னு நம்பி தனியா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வந்ததும் நிஜம். அதுக்கப்புறம் அவரை பலாத்காரம் பண்ணி என்னை அடைஞ்சதும் நிஜம் என்றாள் ஜனனி அலட்சியமாக. கோர்ட்டில் கடைசி வரை அதையே சாதித்தாள். வேணியை நேரில் சந்தித்து தன் திட்டம் சொல்லி உதவி கேட்டபோது அவள் ஒத்துக்கொண்டு கம்பெனி லெட்டர் ஹெட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தயாரித்து போதையில் இருந்த அவன் பல கடிதங்களில் கையெழுத்து போட்ட போது இதிலும் வாங்கி ஜனனியிடம் ஒப்படைத்த அந்த வேலை உத்தரவு கடிதம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான ஆதாரமாக நின்றது. ஆட்டோ டிரைவர், ஸ்கைபோர்ட் மேனேஜர், ஜனனியின் குடும்பத்து உறுப்பினர்கள், வாட்ச்மேன் அனைவரும் சாட்சி சொல்ல மருத்துவ பரிசோதனை அறிக்கையும் துணை நிற்க நீதிபதி புவனுக்கு சந்தேகமே இல்லாமல் செக்ஷன் 376 படி 10 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு எழுதினார். வேனில் ஏற்றப்பட்ட புவனை அலட்சியமாக பார்த்தாள் ஜனனி. ஒரு பொண்ணு ரொம்ப குனிஞ்சு குனிஞ்சு குட்டு வாங்குவா. அவன் நிமிந்தா அப்போ உங்களால தாங்க முடியாது என்று அவள் பார்வை சொன்னது. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது.
அடுத்து ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.